தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தந்தைதாயாவானும் சார்கதிங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல், பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து, தொழுதகை தலைமீதேற தொடும்பு கண்ணீருள் மூழ்கி, அழுது அடி அடைந்த அன்பர்க்கு அடியவர்க்கு அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். மணிவாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, மணிவாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பால் அன்பு கொண்ட நண்பர்கள் நாளும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் எதையாவது நாள்தோறும் எதையாவது சொல்ல வேண்டும் என்று ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையில் நேற்று நம்முடைய பேரன்பர் திருநாவுக்கரசு அவர்கள் திருவிளையாடல் புராணம் சொல்லலாம் என்று சொன்னார்கள். அது அந்த புத்தகம் இடத்துல தேடி தேடி பார்த்து கிடைக்கவில்லை. வைத்திருந்தேன், அது ஒரு அன்பருக்கு கொடுத்தேன், அது கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். ஆனால் தேடி பார்த்து கிடைக்கவில்லை. அதனால் என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டிருந்த போது திருநாவுக்கரசு அவர்கள் குளத்தூர் பகுதியில் இருப்பவர், திருக்கழுக்குன்றத்து பதிகத்தை அழகரடிகளார் சொன்ன அந்த உரையை பற்றி நீங்கள் சொல்லலாம் என்று அன்போடு தெரிவித்தார்கள். அது எனக்கும் சரி, குருநாதர் அருளிய அந்த உரையை பற்றி சொல்லலாம் என்று தோன்றியது. இந்த வகையில் திருக்கழுக்குன்றத்து திருவாசகத்தில் வருகின்ற திருக்கழுக்குன்ற பதிகத்தை எங்களுடைய அருட்குருநாதர் அழகரடிகளார் அவர்கள் 1951 ராயபுரம் இறைப்பணி இறைப்பணி மன்றத்தின் சார்பில் அவர்கள் அதை தொடர்ந்து சொல்லி வந்தார்கள். 7 நாட்கள் சொல்லி வந்தார்கள். அந்த குறிப்புகளை எல்லாம் என்னுடைய தந்தையார் அப்படியே குறிப்பெடுத்து அதை அடிகளார் இடத்தில் காட்டி அதை வெளியிட்டார்கள். 51 வெளியிட்டார்கள். அதுக்கப்புறம் 90 நாங்களே திருக்கழுக்குன்றத்தில் வெளியிட்டோம். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை நம்முடைய தொண்டநாட்டு தலங்களில் படுதுயர் கலையாய் பாசுபத பழஞ்சூடரை என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியருடைய தலமாக விளங்குகிற திருமுல்லவாயில் தலத்தில் வாழுகின்ற அடிகளாருடைய மாணவ செல்வர்களே ஒருவர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மகாலிங்கம் ஐயா அவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார். 96 வயது அப்படி எண்ணுகிறேன். அவர்களுடைய ஒரு பிறந்த நாள் விழாவில் அதை 3வது பதிப்பாக வெளியிட்டார்கள். அதனாலே அதை சொல்லலாம் என்று எண்ணினேன். அவர்கள் நம்முடைய திருநாவுக்கரசு சொன்னதை சரி இது தெரிவிக்கலாம் சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் அடிகளார் எழுதியது, அடிகளார் உரை, அதை என்னுடைய தந்தையார் குறிப்பெடுத்து நூலாக ஆக்கினார். அந்த நூலை சொல்லலாம் என்று எண்ணினேன். அதற்கு முன்னால் திருக்கழுக்குன்றத்தை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த பதிகத்தை பற்றி சொல்லலாம் என்று இரவு எனக்கு தோன்றியது. படுப்பதற்கு முன்னாலே சரி நாளை திருக்கழுக்குன்ற பதிகத்தை பற்றி சொல்லலாம், அழகரடிகளார் சொன்ன அந்த உரையை அப்படியே படித்து சிந்திக்கலாம் என்று எண்ணிய போது முதல்ல திருக்கழுக்குன்றத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அதை மக்களுக்கு தெரிவித்து அதற்கு பின்னால் சொல்லலாம் என்று தோன்றியது. அந்த வகையில் குருகுலம் அழகரடிகளார் அடுக்கூட்டாளர் அழகரடிகளார் அவர்கள் திருக்கழுக்குன்றத்தை பற்றியும் சில குறிப்புகளை சொல்லியிருக்கிறார். தொண்ட நாட்டில் திருக்கழுக்குன்றம் ஒரு மலைத்தலம். 4 பிரிவுகளாக அந்த மலைகள் ஒரு தொடராக அமர்ந்திருப்பது. அதனால் இதனை 4 வேதம் உள்ளதனாலே 4 மலைகளாக இருக்கிறதுனாலே வேதமலை என்று சொல்வார்கள். வேதங்கள் 4 என்பது வெளிப்படை. அதனுடைய உச்சியில் சிவபெருமான்
அறியப்படுவதனால் வேதமலை பெருமானும் மலை உச்சியிலே விளங்குகிறான். இந்த வேதம் 4 என்பதிலே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. பெரும்பாலும் வேதம் என்று சொன்னால் பெரும்பாலும் சொல்லுகிறவர்கள் ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம் என்று 4ஐ சொல்வார்கள். ஆனால் அதிலேயும் சில வேறுபாடுகள் இருக்கிறது. திருவேதி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்போ வேதம் 3 என்று இருந்த காலத்தில் அப்படி ஒரு பெயரை வைத்திருக்கலாம். பின்னாலே அது 4ஆக வந்தது, அதர்வணம் பின்னால் வந்தது சொல்லுவர்கள் உண்டு. இன்னும் சில பேர் இந்த ரிக்கு, யஜுர், சாமம் என்கிற 3 வேதங்களுடைய திரட்டாக வந்தது அதர்வணம் என்று சொல்லுவவர்களும் இருக்கிறார்கள். அதனாலே சதுர்வேதி என்ற பெயரும் பின்னால் வந்தது. அதனால் வேதம் முதல்ல 3 இருந்ததா 4 இருந்ததா என்பது சந்தேகம். முதல்ல 3ஆக இருந்து அப்புறம் 4ஆக ஆனது என்றதும் ஒரு பொருள் கொள்கலாம். ஆனால் நம்முடைய வேதம் பற்றி சொல்லுகிற போது தமிழ் வேதமாகிய 4ஐ அறம்பொருள் இன்பம் வீடு என்று நாம் சொல்லுகிறோம். அதனை நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருமுதுகுன்றம் பதிகத்தில் அறம்பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான் என்று சொல்லுகிறார். அறம், பொருள், இன்பம், வீடு மொழிந்த வாயான் என்று சொல்லுவார்கள். ஆனால் பெரும்பாலும் அந்த திருமுறைகளில் வேதம் என்று வருவதெல்லாம் எப்படி நீங்கள் ஒதுக்குவீர்கள், அது இந்த ரிக்கு, யஜுர், சாம, அதர்வண வேதந்தங்க குறிப்பன என்று சொல்வார்கள் உண்டு. ஆனால் அதே திருஞான சம்பந்தர் அந்த தலத்தில் மட்டும் திருமுதுகுன் தலத்தில் மட்டும் பாடுகிற போது அறம்பொருள் வேதம் மொழிந்த வாயான் என்று சொல்லாமல் அறம்பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே நம்முடைய வேதம் என்பது அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற 4 வேதங்கள் என்பதை நாம் உணரலாம். அந்த 4 பிரிவுகளாக அந்த தொடர் இருப்பதனாலே அது வேதமலை என்றும் வேதங்களில் உச்சியின் இறைவன் இருக்கிறான் என்று அறியப்படுவதனாலே அந்த வேதமலை பெருமானும் மலை உச்சியிலே அமர்ந்திருக்கிறான். மலையில் விளங்கும் இறைவனது கோயில் அந்த இடத்தை நேரில் பார்ப்பவர்களுக்கு முகடு ஒரு சமநில பகுதியாக இல்லாமல் தெரியும். பாறைகள் மேல் கோயில் அமைந்துள்ளது. அங்கே ஒரு பாறை, அந்த பாறைக்கு மேலே கோயில் அமைத்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் கோயில் அமையாமல் கட்ட முடியாத ஏற்றத்தாழ்வான மலை உச்சியில் கோயில் அமைந்துள்ளமை மிகப்பெரிய வியப்பாக அமைந்திருக்கிறது. இயற்கையாகவே இறைவன் தோன்றிய இடமாயிருந்தால் அந்த இடத்திலேயே கோயில் அமைப்பது முறையாகும். ஆனால் அவ்வாறு தான் அமைந்ததென்று நினைக்க வேண்டியிருக்கிறது. இந்த தலமும் அப்படி அமைந்திருப்பதனாலே இங்கேயும் இறைவன் தோன்றிய இடமாக இருக்கலாம். அதனால் அங்கே ஒரு கோயில் அமைந்ததாக நினைக்க வேண்டியிருக்கிறது. வேதமலை இறைவன் வேதம் கடந்த பெருமானாய் இருப்பதனால் மலைக்கு மேல் கோயில் அமைந்தது. கோயில் இருக்கும் இடத்துக்கு மேல் உச்சியிடம் மலை முழுவதும் இல்லை. அங்கே கோயில் இருக்கிற இடம் தான் உச்சி போல் இருக்கும், மற்ற இடமெல்லாம் இருக்காது. அப்படி இருக்காது. அது திருக்கழுக்குன்றம் போய் மலையை வலமாக வந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். கோயில் இருக்கும் இடத்துக்கு மேல் உச்சியிடம் மலை முழுதும் இல்லை. கோயில் உள்ள இடமே உச்சியிடம். ஆனால் அவருக்கு உச்சி செல்வர் என்று சொல்வார்கள். கோயில் வாயில் கிழக்கு பார்த்து கோயில் கருவறையில் சிவலிங்கம் உள்ளது. பின்பக்கச் சுவற்றில் கந்தப்பெருமானுடன் கூடிய அம்மையப்பர், உமைமுருகிறைவர் என்றும் சோமாஸ்கந்தர் என்றும் செய்யடை செல்வர் என்றும் சொல்லுகின்ற அந்த உருவம் இருக்கிறது. எதிரில் பலிபீடம், கொடிமரம் முன்பண்டவத்தில் உள்ளன. இந்த உள்ள மலைக்கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும். இங்கு வடகிழக்கு பக்கம் வேள்வி மேடை ஒன்று இருக்கிறது. சுவர்கள், சாளரங்கள் எல்லாம் கோயில் முழுவதும் கருங்கற்களால் ஆனவை. கருவறையை சுற்றி ஒரு சுற்று இருக்கிறது. கோயில் பழுதின்றி நன்றாக அமைந்திருக்கிறது. திருமுன்னிலை கிழக்கு நோக்கியது. மலையின் மேல் கொடிமரம் இருக்கிறது, பலிபீடம் இருக்கிறது. நந்தி கிடையாது. அதற்குரிய நந்தி அந்த கிழக்கு வாயிலுக்கு நேர் கீழே நால்வர் கோயிலில் அமைந்திருக்கிறது. மலையை சுற்றிலும் நந்திகளும் பலிபீடங்களும் ஆங்காங்கே உள்ளன. அது 8 இடத்தில் இருக்கிறது. தாழக்கோயில், தாழ்வரை கோயில் என்று சொல்வார்கள். வரையின மலை, மலையினுடைய அடிப்பகுதியில் இருப்பது தாழ்வரை கோயில். பெரிய நந்தி ஒன்று மலையை நோக்கி திருமுன்னிலைக்கு பின்புறமாய் ஒரு குளக்கரையில் உள்ளது. அந்த கீழே இருக்கிற அந்த தாழ்வரை கோயில் போனீங்கன்னா மேலே அம்பாள் கிடையாது, கீழே தான் அம்பாள். திரிபுர சுந்தரி கீழே தான் இருக்கார், மேலே அம்பாள் கிடையாது. அங்கே போனீங்கன்னா அந்த நந்தி ஒரு குளத்துக்கு பக்கத்தில் நந்தி வந்து மலையை நோக்கி இருக்கும். அக்குளத்திற்கு நந்தி தீர்த்தம் என்று பெயர். அது கீழே இருக்கிற தாழ்வரை கோயில் இருக்கிறது. கடவுள் வேதமலையை கடந்திருப்பதனாலும் நந்தியம்பெருமானுக்கு வேதத்தை அறிவுறுத்தினார் என்பதனாலும் நந்தியம்பெருமானை எதிரில் வைத்தே அறிவுறுத்த வேண்டியிருந்ததாலும் எதிரில் உள்ள நால்வர் கோயில் நந்தி அமைந்தது. நால்வர் கோயிலில் தனியாக அமைய வேண்டிய காரணம் நால்வர் அருளிய தேவார திருவாசகங்களுக்கும் மறை என்று போற்றப்படுதலால் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். திருக்கழுக்குன்றத்தில் அம்பலவாணர், அம்மை, அப்பன், அம்மையப்பர், அம்மன் முதலியவர்கள் கோயில்களெல்லாம் ஒவ்வொரு காரணம் பற்றி தனித்தனியாக அமைந்திருக்கின்றன.
அங்கே திருக்கழுக்குன்றத்தில் போனீங்கன்னா அம்பலவாணருக்கு ஒரு தனியாக ஒரு அமைப்பு இருக்கிறது. எங்கே இருக்கிற மாதிரி ஒரு மண்டபம் இருக்கிறது. அம்மைக்கு ஒரு தனியாக கோயில் இருக்கிறது. அதுக்கப்புறம் சுவாமிக்கு தனியாக ஒரு கோயில் இருக்கிறது கீழே. ஒவ்வொரு காரணம் பற்றி தனித்தனியாக அமைந்திருக்கின்றன. அறிவுறுத்து வரும் மேல் நிலையிலும் கேட்பவர் கீழ்நிலையிலும் இருந்தே மன ஒருமையோடு கேட்க வேண்டி இருத்தலால் நந்தி கீழே அமைவதாயிற்று. நந்தி மட்டும் கீழே இருக்குது, மலைக்கு கீழே நந்தி இருக்குது. எப்பொழுதுமே அறிவுறுத்துபவர் மேலில் இருப்பார், ஆசிரியர் மேலிருந்து சொல்வார், மாணவர்கள் கீழிருந்து கேட்பார்கள். அதுபோல பெருமான் மேலிருந்து உணர்த்துகிறார், நந்தியம் பெருமான் கீழே இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால நந்தி இங்கே கீழே அமைவதாயிற்று. நால்வர் பெருமக்களுக்கு எதிரில் தாழவே இருந்த வேத திருப்பதிகங்களை ஓதியிருக்கின்றனர். நால்வர் பெருமக்கள் எல்லாம் மலைக்கு மேலே போகாமல் கீழே இருந்தே அதை அவர்கள் திருமுறைகளை பாடி அருளியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நால்வரும் மலையின் மேல் ஏறவில்லை. இது அழகரடிகளுடைய கருத்து. மலையை சுற்றி பெரும்பாலும் போயிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த கோயில் அப்புறம் தான் வந்தது. திருநாவுக்கரசர் காலத்து தான் கோயிலே மேலே அமைந்ததுன்னு சொல்வார்கள். ஆனால் மலையே சுவாமி, மலை உச்சி தான் சுவாமி இருக்கார், நல்ல கீழே நால்வர் இருந்தது. நால்வர் மலையின் மேல் ஏறவில்லை. மலையை சுற்றி வருவதற்கு ஒரு பாட்டை, அதாவது பாதை அமைந்துள்ளது. திருத்தணி, பழனி முதலிய தலங்களிலெல்லாம் மலையை சுற்றி வர அண்மையிலே தான் பாதைகள் அமைந்தன. திருக்கழுக்குன்றம் வேதமலையானதால் மலையின் மேல் நால்வர் பெருமக்கள் ஏறாமல் மலையை மரியாதையோடு சுற்றி வந்து திருமுன்னிலைக்கு எதிரில் நின்று திருப்பதிகங்கள் பாடினார்கள். அதனால் அவர்கள் காலத்துக்கு முன்னே மலையை சுற்றி ஒரு பாதை இருந்தது. மிக பழைய காலத்திலே அது அமைந்து விட்டது. திருக்கழுக்குன்றத்தில் மேலே சாமி வந்தது பின்னால் இருந்தால் கூட அந்த மலையே சுவாமி, மலை உச்சியில் சாமி என்பதனால மலையே வலமாக வந்து வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் நால்வர் பெருமக்களும் அந்த மலையை வலமாக வந்திருக்கிறார்கள். அதுக்கு சொல்கிறார், அது உண்மைதான். அதுபோல் மாணிக்கவாசகர் அப்படி மலையை வலமாக வருகிற போது தான் இறைவன் மீண்டும் ஒரு முறை திருப்பெருந்துறையில் ஒரு முறை காட்சி கொடுத்தார், உத்தரகோசமையில் காட்சி கொடுத்தார், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு முறை காட்சி கொடுத்தார். எதிர்முகப்பட்டு வந்தார். அதனால் தேசுமுகிப்பேட்டை, தேசிகர் எதிர்முகமாக வந்த இடம் தேசுமுகிப்பேட்டைன்னு சொல்வார்கள். அப்போ மலையை வலமாக வரும்போது நாங்கள் பார்த்துருக்கிறார். அதனால் அப்பொழுதே மலை பாதை அமைந்திருக்கிறது. மலையை சுற்றி ஒரு பாதை அமைந்திருக்கிறது. நால்வர் பெருமக்கள் வலம் வந்து நின்று திருப்பதிகள் பாடிய இடத்திலே தான் நால்வர் கோயில் அமைந்திருக்கிறது. நால்வர் பெருமக்களும் அவர் ஒரு காலத்தில் வருகிற போது எங்கே நின்று பாடினாங்களோ அங்கே தான் நந்திக்கு பின்னாடி இருந்து பாடியிருப்பாங்க. நந்தி மலையை நோக்கி இருக்கிறது, சுவாமி மேலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கிறார், நந்தி சாமியை நோக்கி மேற்கு நோக்கி இருக்கிறது. நந்திக்கு பின்னால் நின்று தான் அவரவர்கள் வந்தபோது அந்த திருப்பதிகங்களை பாடியிருக்கிறார்கள். நால்வர் பெருமக்கள் வலம் வந்து நின்று திருப்பதிகள் பாடிய இடத்திலே தான் நால்வர் கோயில் அமைந்திருக்கிறது. நந்தியும் அங்கே அமைந்து விட்டது. மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் இருந்து ஏந்தி வந்த இறைவனுடைய திருவடியையும், திருவடி நினைவாக இங்கும் ஒரு திருவடி உள்ளது, அதற்கு கோபுரம் அமைந்திருக்கிறது. அந்த திருவடிக்கு ஒரு கோபுரம் இருக்குது சின்னதாக. ஆகவே நந்தியும் திருவடி நிலையும் நால்வர் கோலமும் சேர்ந்ததே இறைவன் திருமுன்னிலையாய் நால்வர் கோயிலாய் அமைந்திருக்கிறது. அதனால் வேறு எங்கும் இப்போ மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. எந்த கோயிலில் போனாலும் நால்வருக்குன்னு தனி கோயில் கிடையாது. கரூர் பக்கத்தில் பின்னால் ஒரு கோயில் வந்தது, நாமக்கல் பக்கத்தில் அண்மையில் ஒரு கோயில் கட்டி நம்ம அன்பர்கள்லாம் சேர்ந்து தமிழில் குடமுழு பண்ணபோது எளியனும் சென்றிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் வந்தது. ஆனால் திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற நால்வர் கோயில் மிக பழங்காலத்திலே இருந்திருக்கிறது. மலைமேல் இறைவன் திருமுன்னிலை என்பது அன்றாட வழிபாட்டுக்காக அமைந்ததே அன்றி அடியார்கள் வழிபாட்டுக்கன்று, அடியவர்கள் வழிபாட்டுக்கு நால்வர் கோயிலையே திருமுன்னிலையாக அமைந்திருக்கிறது. வழிபாடுன்னா நால்வர் கோயிலை தான் பண்ணணும் என்பது நம்முடைய அருட்குருநாதர் அழகடிகளார் கருத்து. அதனால தான் நாமளும் அங்கே ஒவ்வொரு விழாவையும் அங்கே தான் தொடங்குறோம். திருக்கழுக்குன்ற நால்வர் கோயிலை தான் தொடங்குறோம். அந்த நால்வர் கோயிலையே திருமுன்னிலையாக அமைந்திருக்கிறது. இவ்வாறு தமிழகத்திலும் இந்தியாவிலும் வேறு எங்கும் இப்படி ஒரு அமைப்பு இல்லை. கோயில்கள் பெரும்பாலும் அம்பலவாணர் திருமுன்னிலைக்கு எதிரில் நால்வர் திருவுருவங்கள் நிறுவப்படும். கோயிலில் பார்த்தீங்கன்னா புது கோயிலாக இருந்தால் கூட நால்வர் எங்கே இருக்குன்னா அம்பலவாணருக்கு நேர் எதிரில் இருக்கும். திருக்கழுக்குன்றத்தில் மலைக்கடவுளுக்கு முன் நால்வர் கோயில் தனியாக தாழ்வரையில் அமைந்திருக்கிறது. இது திருக்கழுக்குன்றத்திலே ஒரு தனிச்சிறப்பு. நந்திக்கு குறுக்கே யாரும் செல்லக்கூடாது. பழைய காலத்தில் மலையை வலமாக வர்ற போது நால்வர் கோயில் பக்கமாக தான் வருவாங்க, நால்வர் கோயில் பின்பக்கமாக சுற்றி வருவாங்க. அங்கே வந்து வரும்போது இப்படி மலையாக வந்து அந்த எல்லம்மன் கோயில் ஒன்று இருக்குது, எல்லையம்மன் கோயில்னு, அதை தாண்டி வருகிற போது இந்த மலையை ஒட்டி போகாமல் அங்கே தனியாக ஒரு சந்து மாதிரி போகும், அது உள்ளே போவாங்க. அது உள்ளே போய் நால்வருக்கு பின்பக்கமாக வந்து நால்வரை வணங்கிட்டு அப்புறம் அந்த நந்தி தேவரை வணங்கிட்டு திருப்பி அப்படியே இடது பக்கமாக போய் மலையடிவாரம் போய் சேருவார்கள். ஆனால் இப்போ எல்லோரும் அதெல்லாம் அந்த முறையெல்லாம் விட்டுட்டு அப்படியே நேராக நால்வருக்கு எதில் நந்திக்கு மேலே இருக்கிற சாமிக்கு குறுக்க போகிறாங்க. எங்கள் அப்பாலாம் சிறு வயசில் எங்களை அந்த மலை வலம் வர்ற போது அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் கூப்பிட்டு வருவார்.
அப்படி நந்திக்கு குறுக்கே யாரும் செல்லக்கூடாது. காரணம், அருளுரை பகரும் இடம். அங்கே மேலேருந்து சுவாமி நந்திக்கு அருள் செய்கிறார், இடையில போகக்கூடாது. நந்திக்கு பின்புறமே திருவடி கோபுரமும் இருக்கிறது. இறைவன் பசுபதி, அதனானதால் தான் பசுவாகிய நந்தி அருகில் அமைந்தது. அது பெற்ற ஞானமும் திருவடி ஞானமே. உயிர்களுக்கெல்லாம் தலைமையாய் குருவாய் விளங்குகிறது. அதனால் திருவடி அதன் பின் அமைந்தது. நால்வர் கோயில் திருவடிக்கு பின்னால் தான் நால்வர் கோயில் இருக்குது. வழிபடுவோர் முதலில் மலைவலம் வருவர், பின் நால்வர் கோயிலில் மலைவலத்தை பொதுவாலும் பழைய காலத்தெல்லாம் மலைவலம் தொடங்குதுன்னா நால்வர் கோயில் தான் தொடங்கணும். நால்வர் கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நேராக மலை மேல் இருக்கிற பெருமானை வணங்கி, நந்தியம் பெருமானை கீழே வணங்கி, அங்கேருந்து மலையை வலமாக மீண்டும் சுற்றி நால்வர் கோயிலை நிறைவு செய்து, மீண்டும் ஒரு முறை மலை மேல் இருக்கிற பெருமானை கீழே இருந்து வணங்கி நந்தி தேவரை வணங்கித்தான் முடிக்கணும். அதனால் வழிபடுவோர் முதலில் மலைவலமாக வருவர், பின் நால்வர் கோயிலில் மலைவலத்தை முடித்து வைப்பது வழக்கம். வலம் வருவோர் இறைவன் திருமுன்னிலையாகிய நால்வர் கோயிலில் திருவடி கோபுரத்துக்கு பின்புறமும் நால்வர் பெருமக்களுக்கு முன்பும் நின்று இருந்து வழிபாடு செய்வர். அதற்காகவே அண்மையில் அன்பர் பெருமக்கள் அங்கே சிறந்த மண்டபம் ஒன்று திருப்பணி செய்து அமைத்திருக்கிறார்கள். நம்முடைய அழகரடிகளார், அருள்குருநாதர் அழகரடிகளார் அவர்கள் 1977 அந்த திருப்பணியை தொடங்கி அவர் தான் நடத்தினார். முதல்ல ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் இருந்தது. அதுக்கப்புறம் அடிகளார் அதை திருப்பணி தொடங்கி பல அன்பர்கள் அதுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க, 1000 ரூபாய்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் கல்வெட்டில் போட்டிருக்காங்க. செய்து 7/9/78 அந்த குடமுழுக்கை அவர்கள் நடத்தி வைத்தார்கள். அவங்க முன்னிலையில் நடந்தது. சிவாச்சாரிய பெருமக்கள் நடத்தினார்கள். அந்த குடமுழுக்க முடிஞ்ச உடனே தான் எனக்கு அங்கே திருமணம் பண்ணி வச்சார் 7/9/78. அதற்காகவே அண்மையில் அன்பர்கள் பெருமக்கள் சேர்ந்து அங்கே ஒரு சிறந்த மண்டபம் ஒன்று திருப்பணி செய்து அமைத்திருக்கிறார்கள். திருக்கழுக்குன்றத்திலேயே வேதமலை பெருமானுக்கு திருமுன்னிலையாக இருப்பது நால்வர் திருமுன்னிலையாக நால்வர் கோயிலே. திருக்கழுக்குன்றத்தில் வேதமலை பெருமானுக்கு நேராக இருக்கிற அந்த திருமுன்னிலையாக இருப்பது நால்வர் கோயில் தான். அதனால் அதுக்கு நால்வர் கோயில் தான் ரொம்ப சிறப்பு. அதனால் வழிபாடு செய்பவர்கள் முதல்ல நால்வர் கோயிலுக்கு வழிபாடு பண்ணி மேலே இருக்கிற பெருமானை இங்கிருந்தே வழிபாடு செய்து மலையை வலமாக வழிபட வேண்டும். அந்த இடத்துக்கு பழைய அன்பர்கள்லாம் தெரியும், பழைய அன்பர்கள்லாம் வயதானவர்கள்லாம் தெரியும். அந்த இடத்துக்கு மூவர்பேட்டைன்னு சொல்லியிருந்தாங்க. அது இருக்கிறது நால்வர் கோயில் தான், ஆனால் அதை மூவர்பேட்டைன்னு தான் சொல்லுவாங்க. அங்கே நான் சின்ன வயசில் இருக்கும்போது அங்கே ஒரு பலகை இருந்தது, மூவர்பேட்டை அப்படின்னு இருந்தது. அழகரடிகளார் அங்கே பலகால் வழிபாடு செய்ததுனாலையும் திருக்கழுக்குன்றத்தில் மாணிக்கவாசர் விழா தொடங்கி நடத்தினாலையும் அது சொல்லி இதை நால்வர் கோயில்னு சொல்லக்கூடாது, இதை மூவர் கோயில் சொல்லக்கூடாது, மூவர்பேட்டைன்னு சொல்லக்கூடாது, நால்வர் கோயில் இது நால்வர்பேட்டை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அது இப்போ நால்வர்பேட்டை என்றே வழங்கப்பட்டு வந்தது. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தவர் நம்முடைய அருள்குருநாதர் அழகரடிகளார் அவர்கள் தான். அதனால் திருக்கழுக்குன்றத்தில் வேதமலை பெருமானுக்கு நேர் திருமுன்னிலையாக கீழே சுவாமியை நோக்கி இருக்கிற மாதிரி நால்வர் பெருமக்கள் கோயில் அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதனால் திருக்கழுக்குன்றம் போனால் முதல்ல நால்வர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு அங்கேருந்து தான் மலையை வலமாக வரணும். இப்போ மலை ஏறுறதுக்கும் வருடங்குது, மலை அடிவாரம் என்று இருக்கிறது. அங்கேயும் அழகரடிகளாருடைய முயற்சியில் தான் அந்த அடிவாரத்தில் ஒரு கூரையெல்லாம் ருக்மணிக்கூர் சோம்சன் செட்டியார் அவர்கள் ஏற்பாட்டில் அந்த ஷெட்டெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற அந்த கொட்டகையெல்லாம் போட்டாங்க. அங்கே ஒரு திருவடி இருக்கிறது. அது இப்போ அதுதான் மலைக்கு ஏறுற இடம். மலை ஏறுகிற போது அப்படி ஏறலாம், வலமாக வருகிற போது இங்கிருந்து தான் வலமாக வரணும். அதுங்க சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதங்கள் 4 திருநாட்கள் தொடர்ந்து வரும். நமக்கு சித்திரை மாதம் தமிழ் மாதம் சொல்லுவாங்க, ஆனால் தமிழ் மாதம் தை மாதம் தான் என்பது மறைமலடிகளார் அழகரடிகளாருடைய குறிப்பு. ஆனால் இந்த வழக்கத்தில் இருக்கிற போது சித்திரையிலிருந்து தொடங்குகிறார்கள். அதாவது அந்த சித்திரையிலேருந்து தொடங்குகிற போது சித்திரையில் நம்முடைய நாவுக்கரசருடைய விழா சித்திரை சதயத்தில், வைகாசி மூலத்தில் ஞானசம்பந்தருடைய விழா, ஆனி மகத்தில் மாணிக்கவாசர் விழா, ஆடி மாதத்தில் சுவாதியில் சுந்தரர் விழா, இடையில் வைகாசி பூசம் சேக்கிழார் விழாவில் நடக்கும். ஆண்டுதோறும் அவை முதல் 4 மாதங்களாக வருவது முதலில் சமய குறவர்களை வழிபாடு செய்யப்படுவதற்கு உரியவர் என்பதை நினைவூட்டுகிறது. அடுத்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை என்னும் 6 மாதங்கள் சமயத்தின் உட்பிரிவுகளாக விளங்குகிற விநாயகப் பெருமான் ஆவணியில் வரும். அப்புறம் அம்மை ஆடி மாதத்தில் வரும், கூரை வரும். அப்புறம் அம்மை, முருகப்பெருமான், ஒளிக்கடவுள், அம்பலவாணர், சூரியன் முதலியவர்களின் வழிபாடுகள் தொடர்ந்து வருகின்றன. யாரை வழிபட்டாலும் முழுமுதற் கடவுளையும் சேர்த்தே வழிபாடு செய்வது நம்முடைய முறை. ஏனென்றால் கடவுளுடைய அங்கங்களாகவே இவர்கள் விளங்குகிறார்கள். இவர்கள் திருக்கோயில்களிலும் இதற்குரிய சிவலிங்க கடவுள் அமைப்பும் வைப்பது உண்டு, தனியாக அமைவது பொருந்தாது.
அதன்பின் மாசியில் முழுமுதற் கடவுளை சிவராத்திரியிலும் அம்மையை பங்குனி உத்தரத்திலும் சிறப்பாக வழிபாடு செய்வது நம்மளுடைய மரபு. இங்கனம் வழிபடுவோர் அம்மையப்பர் எந்நாளும் பாகமுடையவராதலின் பங்குனி திருவுத்திரத்தில் அம்மையப்பருக்கு திருமண விழா நடத்தி தாமும் கூட்டாக திருமணங்கள் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துவர். மாசி பங்குனி மாதங்கள் இரண்டும் முழுமுதற் கடவுளாகிய அம்மையப்பருடைய வழிபாட்டுக்கு உரியவை. முதலில் சமயக்குறவர்கள் திருநாள் வழிபாடு முக்கியமானது என்பது முதல் 4 மாதங்களில் மாதந்தோறும் முதலில் அமைத்த இந்த வழிபாட்டை நிலைகளிலிருந்து நாம் நன்கு தெரிந்து கொள்ளலாம். ஆண்டமைப்பு இவ்வாறு இருந்தும் மக்கள் பெரும்பாலும் இதனை கவனிப்பதில்லை. உருமார் அருள் பெறாமலே ஆண்டவன் திருவருள் பெற சிலர் முந்துகின்றனர். சமயாதீத பழம்பொருளை கைவந்திடம் அன்றுள் வெளிக்காட்டும் என்ற தாயுமானடிகள் இக்கருத்தை கூறுகிறார். சமய நெறிகடந்த கடவுளை சமய நெறி சார்ந்த திருவம்பலத்துள் அறியலாம் என்று தெளிவித்தல் சிவநெறி மேன்மையை தெரிவிக்கின்றது. சமயக்குறவர் 4வர் வழிபாடு மக்களுக்கு ஆண்டு முதலில் இன்றியமையாதது என்பது இதனாலும் இனிது விளங்கும். அதற்கு திருக்கழுக்குன்றத்தில் 4வர் திருமுன்னிலையும் 4வர் திருக்கோயிலும் மிக நன்றாக விளங்க வேண்டியிருக்கிறது. சமய உட்பிரிவுகளில் கார்த்திகை மாதம் ஒளி மாதம் என்பதும் மார்கழி மாதம் அவ்வொளியை திருவம்பல ஒளியாக காண வேண்டும் என்பதும் முதன்மையாக இருக்கின்றன. அத்தகைய முதன்மை கருதியே திருக்கோயில்களில் சமயக்குறவரில் மாணிக்கவாசகர் திருவம்பலத்தின் பீடத்திலேயே அம்மையப்பரோடு ஒருங்கு சேர்ந்திருத்தலை நாம் காணலாம். ஞானக்குறவர் மாணிக்கவாசகர் மார்கழி மாதம் திருவாதிரை விழாவும் மாணிக்கவாசகரின் திருமம்ப விழாவும் முதன்மையாயிருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. அம்பலவாணர் திருமுழுக்கு இம்மாதத்தின் சிறப்பு. ஆதிரை நாளால் அதுவண்ணம் என்பது திருமுறை. மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகிறதையே என்று நந்தனார் மிக ஆவலோடு கூறுவதாக நந்தனார் கீர்த்தனையிலும் பாடப்படுகிறது. நாடு முழுவதுமிருந்து எல்லா மக்களும் ஆண் பெண் குழந்தைகள் அனைவருமாக 4வர் திருவருளை பெறுவதற்கு 4வர் திருநாட்களில் திருக்கழுக்குன்றத்தில் ஒருங்கு சேர்ந்து வழிபாடு செய்வது முதன்மை. திருக்கழுக்குன்றத்திலே தான் 4வர் பெருமக்களும் மேலே இருக்கிற சுவாமி திருமுன்னிலைக்கு முன்னாலே இருக்கிறார்கள். வேதமலை பெருமானுக்கு திருமுன்னிலையாக விளங்குகிறது. குருவருளால் திருவருள் பெருக என்பது பெற வேண்டும் என்பதை நன்றாக அமைந்துள்ள வகையில இந்த தலத்தினுடைய சிறப்பு அமைந்திருக்கிறது. அவரவர் இடங்களிலும் ஊர்களிலும் ஏனைய தலங்களிலும் 4வர் வழிபாட்டை உருகிச் செய்யலாம். ஆயினும் குருவருளால் திருவருள் என்கிற உண்மைக்கு திருக்கழுக்குன்ற தலம் தகுதியாயிருக்கின்றது. அதனாலே ஏனைய மாதங்களில் வரும் 4வர் நாட்களிலெல்லாம் அன்பர்கள் அவரவர் இடங்களில் 4வரை வழிபாடு செய்து ஆண்டுக்கு ஒரு கால் சித்திரை முதல் ஆடி மாதம் வரையில் வருகிற 4வர் திருநாட்களிலும் திருக்கழுக்குன்றம் 4வர் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தல் சிறப்பாக அமையும். தெய்வ திருமுன்னிலையும் 4வர் திருமுன்னிலையும் ஒன்றாயிருப்பதோடு 4வர் கோயில் ஒரு தனி கோயிலாகவும் மலையின் தாழ்வரையில் நேரே அமைந்திருக்கிறது. திருக்கழுக்குன்றம் பிணி தீர்த்து அருள் சேர்க்கும் மலைத்தலம் என்பதும் கவனித்தற்குரியது. குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க என்கிற திருமூலருடைய வரிகள் இங்கே உணரத்தக்கன. திருக்கழுக்குன்றம் இதற்கு நிறைவாக உதவும் நமக்கு. திருக்கழுக்குன்றத்துக்கு வரமாட்டாதவர்கள் மட்டுமே அவரவர் இடங்களிலும் தலங்களிலும் வழிபாடு செய்து கொள்ளலாம். திருக்கழுக்குன்றம் 4வர் திருப்பதிகங்களும் பெற்றது. 4வர் பாடல்களை அங்கே 4வர் கோயிலில் 4வர் முன்னிலையில் இருந்து பாடுதலும் இசையரங்கு நடத்துவதும் மிகச் சிறப்பு. 4வர் திருநாள் விழாக்களில் சித்திரை மாதத்தில் அப்பர் திருநாளில் நாடெங்கும் உள்ள சமயத் தொண்டர்கள் ஒருங்கு கூடி செய்யலாம், கூட்ட விழா எடுக்கலாம். அடுத்த ஆண்டு வரையில் தாம் செய்ய வேண்டிய திருத்தொண்டுகள் பற்றி சூழேற்றுக்கொண்டு உறுதி ஏற்றுக்கொள்ளலாம். விழாவுக்கு முன் முழுமுதற் கடவுளின் திருக்கொடி ஏற்றுதல் இன்றியமையாததாகும். வைகாசி மூல நட்சத்திரத்தை மூல நன்னாளில் திருஞான சம்பந்தர் திருநாளில் அவர் இசை வல்லவர் ஆனதனால் எல்லோரும் ஒருங்கு கூடி திருஞான சம்பந்தரை வழிபட்டு இசை விழாவாக நடத்தலாம். ஆண்டுக்கு ஒரு நாள் திருக்கழுக்குன்றம் தலத்தில் இசை வல்லுனர் ஒருங்கு சூழ்ந்து அந்த ஆண்டு முழுவதும் அவரவர் பயின்ற புது புது இசை முறைகளை பாடி வழுத்தலாம். சிறந்த இசை வல்லுநர்கள் அனைவரும் அவரவரே முன்வந்து வழிச்செலவு கைச்செலவு முதலிய எல்லா செலவுகளையும் ஏற்று இறைவன் காணிக்கையாக ஆண்டவன் மலைத்தாழ்வரையில் 4வரை கோயிலில் தம் இசைகளை முழற்றினால் ஏனைய மாதங்களில் ஆண்டு முழுதும் நாட்டில் வருவாய் பெருக்கிக் கொள்ளலாம்.
மெய்யன்புடையார்க்கு எல்லா நலங்களும் வாய்க்கும். முன்வரிசையில் உள்ள தக்க இசைவாணர்கள் பலரும் இவ்விழாவில் அவரவர் பொறுப்பிலேயே ஈடுபடுதல் வேண்டும். இதெல்லாம் அழகரடிகளார் சொல்லுகிற கருத்துக்கள். வரவேற்புக்கு உண்டி இருப்பிடங்களுக்கு குறைகிறாது. உறுப்பினராக தம்மை ஒரு குழுவாக்கிக் கொள்ளுதலும் அரசில் பதிவு செய்து கொள்ளுதலும் கூட உதவியாயிருக்கும். இசைவாணருக்கு 4 திறத்திலும் அவர்கள் மறைவாக்கிலும் உருக்கம் முதன்மை. அடுத்து ஆனி மாதம் மாணிக்கவாசருடைய திருநாள் மக நட்சத்திர நாள். சென்னை சிவனடியார் திருக்கூட்டம் திருக்கழுக்குன்றத்தில் 4 நாட்கள் சிறப்பாக விழா நடத்துகிறது. 1946 இதனை ஒரு தொண்டாக மேற்கொண்டு அதை அடிகளார் தான் 1946 திருக்கழுக்குன்றத்தில் சென்னை சிவனடியார் திருக்கூட்டத்தின் மூலமாக அதை விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும் என்று தொடங்கி அன்று தொடங்கியது இன்று வரையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு 46னா அதில் ஒரு 54 ஆண்டு, இதில் ஒரு 20 ஆண்டு பார்த்துங்க, 75 ஆண்டு கிட்ட நடைபெற்று கொண்டு வருகிறார். அதனை தொண்டாக மேற்கொண்டு ஊக்கமாக நடத்தி வருகிறது. அது ஓதுவார் விழாவாக மலையை சுற்றிலும் பல ஊர் பாராயண குழுக்களை வரவழைத்து நடத்துகிறது. மற்ற மூவர் திருநாள் விழாக்களும் அவ்வாறே தமிழகத்தில் உள்ள அடியார் திருக்கூட்டங்கள் அன்புடன் முன்வந்து ஒவ்வொரு நாளாவது விழா நடத்தலாம். ஆடி மாதம் சுந்தரர் திருநாளில் சிவாச்சாரியர் விழா என்று நடத்தப்படுகிறது. எல்லா சிவாச்சாரியர்களும் ஒருங்கு கூடி விழா நிகழ்த்தி மகிழலாம். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியன் என்ற சுந்தரமூர்த்தி நாயனாரை அருளி செய்திருக்கிறார். அச்சிறப்பில் நாடு முழுவதும் மக்கள் திரண்டு அவ்விழாவை மேம்படுத்தலாம். ஆரூர திருத்தொண்ட தொகையை பாடிய இருக்கிறார். அதனால் அந்த நிலையில் அதை கொண்டாட வேண்டும் என்று இந்த திருக்கழுக்குன்றத்தில் நடைபெறுகின்ற விழாக்களை பற்றியெல்லாம் அந்த திருக்கழுக்குன்றத்தை பற்றி சொல்லி அதனுடைய விழாக்களை பற்றியெல்லாம் சொல்லுகிறார். இப்படி திருக்கழுக்குன்றத்தில் நன்றாக 4 பெரும் வளம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் காலத்தில் தான் 77 முன்னே நான் சொன்ன மாதிரி அடிகள் காலத்தில் தொடங்கப்பட்டு நல்ல இரும்பு துணெல்லாம் பொருத்தி மேலே தகரக்கூரையெல்லாம் அமைத்து நந்தி திருவடி கோபுரம் அது கீழே இருந்ததை கொஞ்சம் தூக்கி உயரமாக வைத்தார்கள். முன்ன இருந்த கோபுரம் கீழே தாழ இருந்தது, அப்புறம் உயர வைத்தார்கள். 4 பிள்ளையாக பழுது பார்த்து 7/9/78 குடமுழுக்கு நடைபெற்றது. தற்போது 4 கோயிலை சுற்றி மதிர்ச்சுவர் எழுப்பி இரும்பு வேலையெல்லாம் அமைத்து சிறப்பாக இருக்கிறது. அது மேலும் சிறப்பாக அமைக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் போனது வந்ததெல்லாம் சரி பண்ணி இன்னொரு முறை நாம் அடிகளார் நினைவாகவே இங்கே ஒரு இப்போ திருக்கழுக்குன்றத்தில் அந்த 4 கோயில் குடமுழுக்கு நடந்து 12 ஆண்டுக்கு மேலே ஆகிவிட்டது. அதனால் மீண்டும் ஒரு முறை அதை நாம் நடத்துவதற்கு முன்வர வேண்டும். அன்பரெல்லாம் அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது திருக்கழுக்குன்றத்தில் நம்முடைய மணிவாசக பெருமானருடைய இந்த 7 பாடல்களுக்கும் நம்முடைய அழகரடிகளார் அவர்கள் அது 7 பாடல்களுக்கும் ராயபுரம் இறைபணி கழகத்தின் சார்பில் அவங்க அந்த உரை நிகழ்த்தினார்கள். 7 நாட்கள் சிறப்பான உரை. அந்த உரையெல்லாம் எங்கள் அப்பா நான் முன்னே சொன்னபடி அப்படியே சிறப்பான முறையில் அதை அவர்கள் அப்படியே பேச அப்படியே குறிப்பெடுத்து வைத்து அதை அப்படியே நூலாக ஆக்கினார்கள். அதில் அவர் நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார். 7 நாட்கள் உரை. அதில் அவர் சொல்லுகிறார், திருக்கழுக்குன்றம் தொண்டை நாட்டு திருப்பதிகங்கள் 4 பாடல் பெற்ற பெருமையுடைய தலம். தன்னை தொழுவார்க்கு பரிபக்குவம் விளைக்கின்ற தலம். இது அழகரடிகள் சொல்லுவது. திருக்கழுக்குன்றம் 4 பாடல் பெற்ற பெருமையுடைய தலம். தன்னை தொழுவாருக்கு பரிபக்குவம் விளைக்கும் தலம். மாணிக்கவாசகர் அருளி செய்த திருக்கழுக்குன்ற பதிகம் அத்திருப்பதியை அடையும் அன்பர்க்கு பிறர்க்கும் மிக்க உருக்கத்தை தந்து அருளுருவாய் திகழ்கின்றது. சென்னையில் ராயபுரம் இறைபணி கழகத்தார் சார்பில் பதிகத்தின் விளக்கம் விரும்பினர். சில விரிவுரைகள் அதற்கங்கே நிகழ்ந்தன. அவற்றை அறிதல் நலமென்று கருதி இந்நூல் இப்பொழுது வெளிவருகிறது. இவ்வூக்கத்தை போற்றுதற்குரியது. அன்பர் ஆடலரசு அவர்கள் விரிவுரைகளை கேட்டு குறிப்பெடுத்து அதை விருத்தி எழுதி உதவியிருக்கிறார். அதை பதிவு செய்திருக்கிறார். திருக்கழுக்குன்ற உரையை அந்த அடிகளார் செய்த உரையை என்னுடைய தந்தையார் அப்படியே குறிப்பெடுத்து அதை நூலாக ஆக்கினார் என்பதை இங்கே பதிவு செய்திருக்கிறார். அப்படி உதவி இருக்கிறார். நிகழ்ந்தவாறே பெரும்பாலும் அவர் எழுத்து அமைந்துள்ளது. நான் எப்படி பேசுகிறேனோ அதே போல் அவருடைய எழுத்து அமைந்திருக்கிறது. அந்த எழுதிய ஆற்றல் பாராட்டதற்குரியது. ஏதோ எளிய அறிவினாலும் அன்பினாலும் விரித்துரைக்கப்பட்ட விரிவுரை மக்கள் ஓரளவேனும் விளக்கமும் உருக்கமும் கொள்ள உதவுமானால் அது நலம் என்று எழுதியிருக்கிறார். இது 1952 இந்த நூல் வெளியிடுகிற போது அடிகளார் எழுதிய சிறிய முன்னுரை.
இது 51 நடந்தது. 1951 அந்த 7 பாடலுக்கும் அவர்கள் 7 நாள் விரிவுரை சொன்னார்கள். இந்த முதல் வெளியீட்டினுடைய பதிப்புரையாக அந்த சென்னை செவடியார் திருக்கூட்டத்தினுடைய செயலராக விளங்கிய தாசன் ஸ்டுடியோ மாரா சம்பந்தம் அவர்கள் அது ஒரு பதிப்புரை என்று வெளியிட்டிருக்கிறார். சென்னை சிவனடியார் திருக்கூட்டத்தின் சமய வளர்ச்சிக்கான பணித்திட்டங்களில் நூல் வெளியீடும் ஒரு நிகழ்ச்சி. அதற்கு ஏற்ப இந்நூல் இறைவன் திருவருளை முன்னிட்டு இவ்வாண்டு ஆனி மக விழாவில் வெளியிடப்படுகிறது. 1952 ஆனி மக விழாவில் இந்த நூலை வெளியிட்டார்கள். மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருக்கழுக்குன்ற திருப்பதிகம் 7 பாடல்களை உடையது. அதற்கு விளக்கம் ராயபுரம் இறைபணி கழகத்தின் சார்பில் ஆசிரியர் இளவழகனார், அப்போ அவர் இளவழகனார் என்ற பெயரில் இருந்தார், அவர்களால் பின்னாளில் குருகுலம் திருக்குறள் பீடம் அழகரடிகள் என விளங்கிய அவர்கள் திருவாதிரை விரிவுரையாக 7 நாட்களில் நிகழ்ந்தது. அவ்விரிவுரை 7வது ஆண்டு விழாவில் மலராக வெளிவருவதற்கு இசைவு தந்த ஆசிரியர் இளவழகனார் அவர்களுக்கும் விரிவுரை நிகழ்வதற்கு காரணமாயிருந்து பலருக்கும் பயன்படுகிற முறையில் நூலாக வெளிவருவதற்கு ஊக்கமும் மகிழ்ச்சியும் காட்டிய ராயபுரம் இறைபணி கழகத்தாருக்கும் தமக்குள்ள பல்வகை அல்லல்களையும் பொருட்படுத்தாது சொற்பொழிவை கேட்டு குறிப்பெடுத்து விரித்து எழுதி ஒழுங்குபடுத்தி ஆசிரியர்களை அணுகி அதனை பார்வையிடச் செய்து திருத்தி வாங்கிய தமக்கே உரிய விடாமுயற்சியினால் நூலை உருவாக்கி தந்த அன்பர் திரு ஆடலரசு அவர்களுக்கும் அச்சுப்பிழைகளை திருத்தி கொடுத்த லோகநாதன், கண்ணன் ஆகியோர்களுக்கெல்லாம் மிக குறுகிய காலத்தில் பொறுப்போடு அச்சிட்டு கொடுத்த அச்சகத்தினருக்கும் சோசியல் அச்சகத்தினருக்கும் குறித்த காலத்தில் நூல் விடுவதற்கு உழைப்பெடுத்து எல்லோரிடம் உழைத்து எம் திருக்கூட்டத்திற்கு துணை செயலராக விளங்கிய மயிலை தெய்வசிகாமணி அவர்களுக்கும் சென்னை சிவடியார் திருக்கூட்ட அன்பர்களுக்கும் மனங்கனிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி எல்லோருக்கும் தோன்றா துணையாக விளங்குகிற பேருணர்வு விளங்கியருடைய திருக்கழுக்கூட்டத்து கண்ணுதலின் பெருமானுக்கு என் வணக்கம் உரித்தாகு என்று திருக்கழுக்கூட்டத்தினுடைய அந்த வெளியிடுகிற போது சென்னை சிவடியார் திருக்கூட்டத்தினுடைய செயலாளர் சம்பந்தமையா அவர்கள் ஒரு பதிப்புரை சுருக்கமாக எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த நூலில் அவர் திருவாதிரை திருநாளில் ஒட்டி அது தொடங்குது. 1951 திருவாதிரை மார்கழி திருவாதிரை ஒட்டி அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். 7 நாள் தொடர்ந்து நடத்தி 7 பாடலுக்கும் அவர்கள் உரை சொன்னார்கள். அதை அப்படியே நூலாக வெடித்திருக்கிறார்கள். இதில் முன்னுரை என்று அடிகளார் சொல்லியிருக்கிறார். திருப்பதிகம், அதாவது திருவாசகத்தில் வரை திருப்பதிகம் திருவாசகத்தில் இருக்கிறது. திருவாசகம் பாடிய மாணிக்கவாசகர் சைவ சமய குறவர்களாகிய 4வர்களுள் முன்னவர். அவர் எப்படி மறைமலடிகளால் சொல்லுகிறாரோ அதே கருத்து. ஏன்னா அவருடைய வழி வந்தவர், 16 ஆண்டுகள் அவரிடத்தில் பாடம் கேட்டவர். அதனால் இவரும் மூவருக்கும் முந்தியவர் மாணிக்கவாசகர் என்கிற கொள்கை உடையவர். அதனால் சொல்லுகிறார், மாணிக்கவாசகர் சைவ சமய குறவர்களாகிய 4வர்களுள் முன்னவர், முதல் நிலையில் இருப்பவர். அவர் காலம் 3ஆம் நூற்றாண்டு என்பது சான்றோர் துணிவு. பிற்பட்டது என்று கூறுவாரும் உள்ளர், பிற்பட்ட காலம் என்று சொல்லுவாரும் இருக்கிறார்கள். சங்ககாலத்து நடை அவர் பாடல்களில் விரவி இருக்கிறது. அக்காலம் 2ஆம் நூற்றாண்டு என்பது பலருக்கும் உடன்பாடாதலின் அவர் காலம் 3ஆம் நூற்றாண்டு என்பது தவறாகாது. அதனால் சங்க இலக்கிய நடை போல பாடல்கள் இருப்பதனால மாணிக்கவாசகருடைய பாடலும் அப்படி இருந்ததுனால அவருடைய காலமும் 3ஆம் நூற்றாண்டு என்பதில் தவறு இருக்க முடியாது. மாணிக்கவாசகர் ஞானத்தில் ஞானமாகிய உயர்நிலை எய்தியவர். அதற்கு மேல் வீட்டு நிலைதான் அவர் வாக்கு திருவாசகம் என்று பெயர் பெற்றது. வாய் என்பது உண்மை, உண்மை பேசுவதுதான் வாய். அதனாலே அதற்கு வாய்மை என்றும் ஒரு பெயர் உண்டு. வாயிலிருந்து உண்மைதான் வரும், அதனால் வாய்மை வாய் எனப்படும். வாக்கு வாசகம் வாக்கியம் என்பனவெல்லாம் உண்மை உரை. உண்மையாதலின் வாக்கு காரிய உருவானது, பயன் உடையது, முன்னேற்றுவது. தடையாயிடுச்சு. அது வெறும் ஆகாச தத்துவத்தில் பிறப்பதென்று சக்தி தத்துவத்தில் பிறப்பது. அருள் பெற்ற பெரியோர்களிடத்தில் வாக்கு பிறக்கும்.
அது நல்ல கவியாகவும் நல்ல உரையாகவும் இருக்கும். அத்தகைய வாக்கு செல்வாக்காக இருக்கும். எண்ணிய பயனை உடனே தருவதாக இருக்கும். வாக்கு என்றாலே செல்வாக்கு தான். வேறு நிறமுள்ள நிலாவிலிருந்து பிரிப்பதற்கான நிலாவை வெண்ணிலா என்று சொல்லுகிறோம். நிலவுக்கு உள்ள இயல்பான வெண்மை கருதியே இயல்பான அடையாக சேர்த்து வெண்ணிலா என்கிறோம். அதுபோல வாக்கு என்பதையும் அதன் இயல்பு கருதி செல்வாக்கு என்கிறோம். இந்த வாக்கு என்பதை செல்வாக்குன்னு சொல்லுகிறோம். அது எப்படி சொல்கிறோன்னா, நிலாவை பார்த்து எப்படி வெண்மையாக இருப்பதா அது வெண்ணிலா என்று சொல்லுகிறோமோ அதுபோல வாக்கு என்பது செல்வாக்கு என்று சொல்லுகிறோம். மாணிக்க வாசகர் வாக்கு செல்வாக்கு. வாசகம் திருவாசகம். திரு தெய்வத்தன்மை, தெய்வம் உண்மையானது. திரு இங்கே இயல்பான அடை. திருவாசகம் உண்மையான தெய்வத்தன்மையை உள்ளபடி உரைப்பது. ஆன்றோர் வாக்காதலின் அது திருவருளை உண்மையாகவே நம்மிடம் சேர்க்கக்கூடியது. திருவாசக பாடல் பெற்ற பதிகள் மிகச்சில. தேவார பாடல் பெற்ற பதிகங்கள் கிடைத்திருக்கிற பாடல் தலங்கள் 274. அண்மையில் கிடைத்த திருவிடைவாயின் ஒரு தலம், அதுக்கப்புறம் திருக்கிளி என்ன ஊர் திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. இந்த 2 தலங்கள் தேவார பாடல் தலங்கள். திருவாசக பாடல் தலங்கள் ரொம்ப சிலது தான். அவற்றுள் ஒன்று திருக்கழுக்குன்றம். அது 4 பாடலும் பெற்ற ஒரு மலைக்கோயில். மலைக்கோயில்கள் எல்லாம் மன ஒருமையோடு வழிபடுவதற்கும் சுற்றி வந்து உடல் நலத்துக்கு இசைவான அதன் நல்ல காற்று நீர் முதலியவற்றால் ஐம்புலன்களினாலும் தூய்மை இன்பம் கொள்ளுவதற்கும் ஏற்றவையாகும். அந்த வகையில் இது அமைந்திருக்கிறது. நல்ல காலமாக திருக்கழுக்குன்றம் நமக்கெல்லாம் சென்னையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அண்மையில் நல்ல நிலையில் போக்குவரத்து வசதிகளோடு இருக்கிற தலம். இப்போ எல்லாரும் வரலாம். தமிழ்நாடு முழுது இருக்கிற நண்பர்கள் அதுக்கு வர முடியும். ஏன்னா செங்கல்பட்டு வரையில் வந்துட்டு அங்கேருந்து ஒரு 12-14 கிலோமீட்டர் தான் திருக்கழுக்குன்றம். மூவர் என்றால் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய தேவாராசிரியர்களை குறிக்கும். மாணிக்க வாசகரையும் சேர்த்து 4 என்று சொல்லுகிறோம். 4 வாக்கு தேவாரம்தான், திருவாசகம்தான். 4 வாக்குமே தேவாரம்தான், திருவாசகம்தான். ஆனால் மணிவாசகரை மட்டும் 4 பிரித்து 3 ஒன்றாக இவரை தனியாகவும் சிறப்பித்து பேசுவது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. 3 வாக்கை தேவாரம் என்றும் மாணிக்க வாசகருடைய வாக்கை திருவாசகம் என்றும் பிரித்து சொன்னது பின்னதில் உள்ள தனிச்சிறப்புகள் எண்ணியே ஆகும். அப்படி பிரித்து சொன்னது காரணம் அதில் இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு. இவ்வாறு மாணிக்க வாசகராகிய வாதவூரடிகளையும் அவர்களின் வாக்கையும் மட்டும் தனித்தே சிறப்பித்த உள்ள காரணங்கள் பல. அவற்றுள் சிறந்ததும் ஈண்டு கொள்ளத்தக்கதும் அவர் ஞான நிலையினர் என்பதே ஆகும். அவர் தான் ஞான நிலை இருப்பவர். சரியை கிரியை யோகம் என்ன மற்ற 3 நிலைகளும் அறிவு நிலைகள். ஓர் உயிர் தன் முயற்சியினாலேயே அடையக்கூடிய உயர்நிலைகள். ஞான நிலையோ அருளால் மட்டுமே பெறக்கூடிய முடிந்த நிலையாகும். இந்த சரியை கிரிய யோகம் எல்லாம் ஒரு அறிவு நிலை. அவர் ஒரு உயிர் தன்னுடைய முயற்சினால் அடைய முடியும். சரியை கிரியை யோகம் இந்த 3ம் தன்னுடைய ஒரு உயிர் தன்னுடைய அறிவு நிலையினுடைய முயற்சியினால் அது அடையக்கூடும். ஆனால் ஞான நிலை என்பதோ அருளால் மட்டுமே, திருவருளால் மட்டுமே பெறக்கூடிய முடிந்த நிலை. அது 4களுள் ஞான நிலையினரே. 4ரும் ஞானம் பெற்ற ஞான நிலையினர் தான். ஆயினும் தேவார ஆசிரியர்கள் 3 முறையே ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகமாகிய உயர்நிலைகள் உலகுக்கு விளக்க வந்த உறவோராவர். அவங்கெல்லாம் அந்த ஞானத்தில் சரியை விளக்க வந்தவர் ஞானசம்பந்தர், ஞானத்தில் கிரியை விளக்க வந்தவர் திருநாவுக்கரசர், ஞானத்தில் யோகத்தை விளைவிக்க சொல்ல வந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மாணிக்க வாசகர் முடிந்த நிலையாக ஞானத்தில் ஞான நிலையை வீடுவர் அளித்து பிறவி பயனை தரக்கூடிய பெருநிலையை அடைந்தவர். ஆகவே அவர் நிலைக்கு அவர்தம் நுகர்வுகள், அதாவது அனுபவங்கள் அடங்கிய திருவாசகத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருப்பது இயல்பாக ஆயிற்று. இனி திருக்கழுக்குன்றத்தில் தாம் கண்ட காட்சியை அடிகளார் கணக்கிலா திருக்கோலம், ஆட்கொள்வான் வந்த கோலம், கலங்காமலே வந்த கோலம், காணோனா திருக்கோலம், ஓத வந்த கோலம், அடியார் முன்னே வந்த கோலம் என்றெல்லாம் பொதுப்பட குறிப்பிடுகிறாரே தவிர அதை வடிவம் ஆக விளக்கி அவர் தெரிவிக்கவில்லை. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் முதலிய ஆசிரியர்கள் தாம் கண்ட இறை காட்சிகளை இப்படி இருந்தன என்று விளக்கியிருக்கிறார்கள்.
அவங்கெல்லாம் ஞானசம்பந்தரும் நாவுக்கர் சுந்தரர்லாம் அவர் கண்ட காட்சிகளை இப்படி இருந்தன, இப்படி இருந்தது என்று விளக்கி இருக்கிறார்கள். அடிகளும் பெருந்துறை, மதுரை முதலிய இடங்களில் தாம் கண்ட காட்சியை நன்றாக விளக்கி கூறியிருக்கிறார். மூவர் பெருமக்கள் விளக்கியது போல மாணிக்க வாசகரும் மதுரையிலேயோ வேறு சில திருப்பெருந்துறையிலேயோ அப்படி விளக்கி காட்டியிருக்கிறார். ஆகவே அவர்கள் திருக்கழுக்குன்றத்தில் கண்ட கோலம் வடிவம் கடந்த ஒரு தனித்த நிலையினதான ஓர் ஒளிக்கோலமாம். அதனால திருக்கழுக்குன்றத்தில் கோலம் கோலம்னே சொல்றார். கணக்கிலா திருக்கோலம், ஓத வந்த கோலம், கலங்காமலே காட்டிய கோலம், இப்படிலாம் சொல்வதனால அது என்னன்னா அது ஒரு ஒளிக்கோலம், அது உருவம் இல்லை, ஒளிக்கோலம். ஞானத்தில் ஞான நிலையில் அடைந்த அருளாளர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய மிக நுண்ணிய ஒரு அருட்கோலமாய் இருக்கலாம் என்று தெரிகிறது. கோலம் என்பதனால் கோலம் என்பது அழகானது, கோலுதல் அடிப்படை அமைத்தல், அது கண்ணுக்கு தெரியக்கூடியதாய் அழகாகவும் காட்சிகளுக்கெல்லாம் அடிப்படையாக உள்ளதாகவும் இருந்திருக்க வேண்டும். உத்தரகோச மங்கையில் இது போன்ற ஒரு ஒளிக்காட்சியை அவர்கள் மாணிக்க வாசகர் கண்டார்கள். இதுபோன்று அதை ஒளிவந்த பூங்கடல் என்று சொல்லுகிறார். ஒளிவந்த பூங்கடல் உத்தரகோச மங்கை என்று சொல்லுகிறார். தேசுடையா என்றும் மணிவாசகர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதனினும் இது நிறைவுடையது. அந்த 2 இடங்களில திருப்பெருந்துறையிலையும் உத்தரகோச மங்கையிலும் கண்ட திருவுருவங்களை விட இங்கே காண்ட ஒளிக்கோலம் இன்னும் நிறைவுடையது. மணிவாசக பெருமான் திருக்கழுக்குன்றத்தில் அந்த எதிர்கொண்ட காட்சி அளித்த கோலம், பெருமான் அவர் காட்சி அளித்த கோலம் மற்ற இடங்களில் இருந்ததை விட இது நிறைவுடைய கோலமாக விளங்குகிறது. இத்தகைய ஒளிக்காட்சியை, அதாவது சோதி தரிசனத்தை மெய்யுணர்வு ஞானமார்க்க நெறியினருக்கு சிறப்புரிமை என்று தெரிகிறது. சோதி என்றதும் இக்காலத்தில் ராமலிங்க அடிகள் நினைவுக்கு வருகின்றது. சோதி என்று சொன்னாலே ஞானசம்பந்தர், நம்முடைய ராமலிங்கர் நினைவுக்கு, வள்ளலார் நினைவுக்கு வருகிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்ன அந்த நினைவுக்கு வருகிறது. அவர்கள் மார்க்கம், அவருடைய நெறி சன்மார்க்கம். ஞான மார்க்கம் என்றாலும் சன்மார்க்கம் என்றாலும் ஒன்றுதான். சத்து உண்மை, உண்மையை அறிவதே ஞானம். சன்மார்க்கம் என்பதையே வெண்ணிலா, செல்வாக்கு, திருவாசகம் என்பவற்றைப் போல இயல்பான அடை கொடுத்து சமரச சன்மார்க்கம் என்கின்ற சான்றோர்கள். சன்மார்க்கம் எல்லாம், அதாவது உண்மை எப்போதும் ஒன்றாகவே இருக்குமாதலின் சன்மார்க்கம் எல்லாம் எப்போதும் சமரசம், பொதுமையாகத்தான் இருக்கும். சமரசமாகத்தான், அதாவது பொதுமையாகத்தான் இருக்கும். எனவே திருவாசகம், திருவருட்பா முதலிய சன்மார்க்க நூல்கள் திருக்குறளைப் போல ஒரு உலக பொதுமை உடையன. திருக்குறளைப் போல சன்மார்க்க நூல்கள் எல்லாம் ஒரு உலக பொதுமை உடையன. தமிழில் உள்ள பல நூல்கள் இத்தகைய பொது நூல்களே ஆகும். அவற்றின் உண்மைகளை சரியான முறைகளில் பரப்புதல் வேண்டும். அந்த உண்மைகளை எல்லாம் சரியான முறையில் மக்களிடத்தில் பரப்புதல் வேண்டும். பரப்பினால் அது பொதுமையடையும், அவை பொதுமையடையும் என்பதில் ஒருபோதும் ஐயமில்லை. அதற்குரிய கருவான கருத்துக்கள் அவற்றில் ஏராளமாக இருக்கின்றன. ஞானமார்க்கமாகிய சன்மார்க்கத்தை விளக்க வந்தவர் மாணிக்க வாசகர். அதையே சமரச சன்மார்க்கம் என்று விளக்கியவர் வடலூரடிகள், அதாவது ராமலிங்க அடிகள். இவருக்கும் சோதி காட்சி உண்டு. இவருக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. 2 பேருக்குமே சோதி காட்சிக்கு உண்டு. முன்னவர் வாக்காகிய திருவாசகத்தை ஓதி ஓதி உருகி உருகி அதற்கு உரை போல, வாச்சியம் போலவே பின்னவர் திருவருட்பாவை பாடியிருக்கிறார். ஞானமார்க்கமாகிய சன்மார்க்கத்தை விளக்க வந்தவர் மாணிக்க வாசகர். அதையே சமரச சன்மார்க்கம் என்று விளக்கியவர் வடலூரடிகளார். இருவருக்குமே சோதி காட்சி காண கிடைத்தது. முன்னவர், அதாவது மாணிக்க வாசகருடைய வாக்கு ஆகிய திருவாசகத்தை ஓதி ஓதி உருகி உருகி அதற்கு உரை போல பின்னவர் திருவருட்பாவை பாடியிருக்கிறார். ஆளுடைய அடிகளின் அருள் வாழ்வு, ஞான வாழ்வு பெருந்துறையில் அது தொடங்கிற்று. நம்முடைய மாணிக்க வாசகர் ஆளுடைய அடிகளுடைய வாழ்வு ஒரு அருள் வாழ்வு, ஒரு ஞான வாழ்வு. அது தொடங்கிய இடம் திருப்பெருந்துறை. அதற்கு முன் அவர் பாண்டிய அரசினிடம் முதலமைச்சராக இருந்து பொருளுலகில் சிறந்திருந்தார். இந்த பொருளுலகத்தில் சிறந்திருந்தார்கள். ஆனால் அவர் அதில் நிறைவு கொள்ளாமல் அருளுக்காகவே ஏங்கிக் கொண்டிருந்தார். அந்த ஏக்கம் அவருக்கு பெருந்துறையில் குருவருள் மொழி பெறுவதற்குரிய பக்குவத்தை கொடுத்தது. அவர் பொருள் நிலையில் இருந்தபோது ஒரு ஏக்கத்தோடு இருந்தார் அருளுக்காக. அந்த ஏக்கம்தான் அவருக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்து பெருந்துறையில், திருப்பெருந்துறையில்
குருவருள் பெறுவதற்குரிய பக்குவத்தை கொடுத்தது. அங்கே அவர் குருவை எதிர்ப்பட்டு தம்மை அவர்பால் ஒப்படைத்து அருளாளராக மாறினார். அப்படி அதே நிலையிலிருந்து எண்ணிக்கொண்டே வந்தபோது தான் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் பெருமான் அவர் அப்படி எதிர்ப்பட்டு குருமுகமாக வந்து திருப்பெருந்துறையில் எதிர்ப்பட்டு குருந்த மரத்தில் வந்து அமர்ந்திருந்தார். அவரை பார்த்து அவர்பால் தம்மை ஒப்படைத்து ஒரு அருளாளராக அவர் மாறினார் திருப்பெருந்துறையில். அதனால் அவருடைய ஞான வாழ்வு தொடங்கிய இடம் திருப்பெருந்துறை. அங்கே தான் ஞான வாழ்க்கை தொடங்கினார். தமது மெய்யுணர்வின் வழி ஒழுகினார். பல திருப்பதிகளுக்கும் சென்றார். அங்கிருந்து பல தலங்களுக்கெல்லாம் மாணிக்கவாசகர் சென்றார். குருமுகமாக பெற்ற திருவடி ஞானம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வந்தது. திருக்கழுக்குன்றம் போந்தார். அங்கே அவருக்கு அருட்கோல காட்சி மீண்டும் கிடைத்தது. தாம் பெற்ற திருவடி ஞானத்தை அந்த திருப்பதியிலேயே உலகோருக்கு பயன்பட திருப்பதிகம் பாடி வைத்தார். பின் தமது யாத்திரை, அதாவது செலவை, திருத்தல செலவை முடித்து கொண்டு நேராக தில்லைக்கு சென்றார். அங்கே திருவருளில் கலந்தார். இதுவே அவருடைய வாழ்வின் சுருக்கம். திருப்பெருந்துறை தொடங்கக்கூடிய அவருடைய அருள் வாழ்வு, ஞான வாழ்வு திருக்கழுக்குன்றத்தில் வந்து உலகப் பயன் கருதி உலக மக்களுக்காக திருவடியை வைத்தார். நேராக தில்லை சென்று அங்கே திருவருளில் கலந்தார். அங்கே அந்த வாழ்வு தொடங்கியது திருப்பெருந்துறையில். தில்லையில் வாழ்வு நிறைவேற்றது. பொருட்கரையிலிருந்து அருட்கடலில் அவர் இறங்கிய இடம் திருப்பெருந்துறை. அதிலிருந்து அவரை முத்திக்கரைக்கு ஏற்றிய பதி கலங்கரை விளக்கமாக விளங்குவது திருக்கழுக்குன்றம் தான். அவர் அங்கே ஏறி வந்த ஞான காலம், அதாவது ஏந்தி வந்த திருவடி இருக்கிறது. ஆகவே ஞானம் வேண்டுவோரெல்லாம், வாழ்வில் பயனடைய விரும்புவாரெல்லாம் நன்மை தரும் விளைவுப்பதி ஆகிய இருக்கிய திருக்கழுக்குன்றம் என்பதை அறிதல் வேண்டும். அதனால் நல்ல ஞானம் வர வேண்டும் என்று சொன்னால், நல்ல புத்தி பெறுவதற்கான அடிப்படையாக இருக்கும் சொன்னால் திருக்கழுக்குன்றத்துக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் அறிதல் வேண்டும். விளைவுப்பதியாக இருப்பது திருக்கழுக்கு என்பதை அறிதல் வேண்டும். கரை ஏறி இடம் தில்லை, அது முத்திக்கரை. அதுக்கு வழிகாட்டியாகிறது திருக்கழுக்குன்றம். சைவ சமயத்தவர்களுக்கு கோயில் என்றால் அது தில்லையைத்தான் குறிக்கும். திருக்கழுக்குன்றத்தை கண்ணுதலான் காதல் செய் கோயில் என்று பாடல்தோறும் குறிப்பிட்டார் திருஞான சம்பந்தர். தில்லை அடிப்படை தலம், இறைவனின் ஐந்தொழில் இயக்கத்தை காட்டுகின்ற ஒரு அருட்தலம். திருக்கழுக்குன்றம் ஒரு விளைவு தலம். ஐந்தொழிலின் முடிந்த விளைவாக உயிர்கள் பிறவி நீங்கி மலம் கழன்று வீடு பெறுவதற்குரிய பரிபக்குவம் விளைக்கும் பதி திருக்கழுக்குன்றம். ஆளுடைய அடிகளின் யாத்திரை அங்கே முடிந்ததனாலும் அவர் மேல் விளைவு பற்றிய நோக்கம் எதுவுமின்றி தில்லைக்கு சென்று திருவருளில் கலந்ததனாலும் இவ்வுண்மைகள் நன்கு உறுதிப்படுத்துகின்றன. அடிகளே மேல் விளைந்துவதென்று இனிமேல் விளைவது அறிந்திலேன் என்று திருக்கழுக்குன்றத்தில் பாடுகிறார். அந்த பதிகத்தில் இனிமேல் விளைவது அறிந்திலேன் என்று பாடுகிறார். மேல் விளைவது அறிந்திலேன் என்ற பதிகத்திலே தம் பிறவி பயவனாகிய விளைவு முற்றிய நிலை, முத்திப்பரிபாகம் கிட்டியதை திருக்கழுக்குன்றத்து பதிகத்திலே அவர் குறிப்பிடுகிறார். திருப்பெருந்துறையில் பெற்ற திருவடி ஞானத்தை உலகோருக்கு பயன்பட வைத்த இடம் திருக்கழுக்குன்றம். அவர் பெற்ற அந்த திருவடி ஞானம் திருப்பெருந்துறையில் பெற்றார். அதை உலகோர் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக திருக்கழுக்குன்றம் ஆதலின் அங்கே கொண்டாந்தது வைத்தார். எனவே திருக்கழுக்குன்றம் உலகோர்க்கு ஒரு ஞான பீடம், ஒரு குரு பீடம் என்று கொள்ளப்பட வேண்டிய இடமாக இருக்கிறது. அதனால் திருக்கழுக்குன்றம் தான் சைவர்களுக்கு ஒரு குரு பீடமாகவும் ஒரு ஞான பீடமாகவும் விளங்குகிறது. அங்கே சென்று அருள் ஞானம் பெறுகிறவர்களெல்லாம் மாணிக்கவாசகர் பரம்பரையின் மாணவர்களாகிறார்கள் என்று கொள்ளுவதும் பொருந்தும். இங்கே வந்து திருக்கழுக்குன்றம் வந்து அருள் ஞானம் பெறுவரெல்லாம் மணிவாசகருடைய பரம்பரை மாணவர்களாகிறார்கள் என்று கொள்வது பொருந்தும் என்று அழகரடிகள் குறிப்பிடுகிறார். எனவே அடிகளின் மாணவர்களாக இருந்து, அதாவது மாணிக்கவாசகருடைய மாணவர்களாக இருந்து அவர் வழங்கிவிட்டு சென்ற திருப்பதிகத்தின் விளக்கத்தை இனி நாம் பார்ப்போமாக. பிணக்கிலாத பெருந்தோரை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே தோடை தெம்பிரான் உனக்கிலாததோர் வித்துமேல் வேளையாமல் என் வீணை ஒத்த பின் உனக்கிலாததோர் வித்துமேல் வேளையாமல் என் வீணை ஒத்த பின்
கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. பிணக்கிலாத பெருந்துரை பெருமான், யாருக்கும் மாறுபாடு இல்லாமல் அருள் செய்கின்ற திருப்பெருந்துரை பெருமானே, ஞானத்தை வைக்கிற இடத்தில் அதை பெற்ற இடத்தை நினைவு கூறுவது இயற்கை. ஞானத்தை பெற்ற இடத்தை அதை ஒரு இடத்தை வைக்கிறார், கொண்டு வந்து திருக்குணத்தில் வைக்கிறார். அப்படி வைக்கிற போது அதை பெற்ற இடம் திருப்பெருந்துறையை நினைவு கூறுகிறார். பிணக்கிலாத பெருந்துரை என்று பெருந்துறையை நினைவு கூறுகிறார் இந்த பாடலில் முதலடியிலேயே. ஞானத்தை வைக்கிற இடத்தில் அதை பெற்ற இடத்தை நினைவு கூறுவது இயற்கையே. அதனால் பெருந்துரை பெருமானை நினைத்து விழிக்கின்றார் மணிவாசக பெருமான். அப்படி விழிக்கிற போது அவன் தன் பிணக்கற்ற தன்மைதான் முதலில் நினைவுக்கு வருகிறது. வேறுபாடு இல்லாத மாறுபாடு இல்லாத அருள்தன்மை. அதான் பிணக்கிலாத பெருமான், பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் என்று பாடுகிறார். அப்படி பெருந்துரை பெருமானை நினைந்து விழிக்கிறார். அப்படி விழிக்கிற போது அவனுடைய பிணக்கற்ற தன்மை, அதாவது மாறுபாடு இல்லாத வேறுபாடு இல்லாத தன்மை முதலில் அவருக்கு நினைவுக்கு வருகிறது. அடிகளார் அருள் வாழ்வில் நுழைகிற போது அரசன் உள்ளிட்ட பலர் அவரோடு பொருள் காரணமாக மாறுபட்டனர். கூட வந்தவங்கெல்லாம் அவர் பொருளாதார நிலையில் பொருள் நிலையிலாம் கொஞ்சம் மாறுபட்டார்கள். பிணக்கெல்லாம் பொருள் காரணமாக வருவது. ஆகவே பொருள் தொடர்பு இருக்கிற வரை இந்த பிணக்கெல்லாம் பொருள் பற்றி வருவது, பொருளை பற்றி தான் பிணக்கு வரும் குத்தர். அதனால் பிணக்கெல்லாம் பொருள் காரணமாக வருவது. ஆகவே பொருள் தொடர்பு இருக்கிற வரை பிணக்கு சிறிதாயினும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பொருள் தொடர்பு இருக்கிற வரை பிணக்கு இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் அருள் நிலையில் பொருளுக்கு முதன்மை இல்லை. அந்த பொருள் தொடர்பு இருக்கிற வரையில் பிணக்கு இருக்கும். அதனால் அது கொஞ்சம் பொருள் இருந்தால் கூட அதில் கொஞ்சம் பிணக்கு இருக்கும். ஆனால் அருள் நிலையில் பொருளுக்கு முதன்மை இல்லை. ஆதலின் அங்கே பிணக்குக்கும் வழி இல்லை. பொருளுக்கு தான் பிணக்கு இருக்கும், அருளுக்கு அந்த பொருள் தேவையில்லை. ஆனால் இங்கே பிணக்கு வருவதற்கே வழி இல்லை. அருள் கிட்டுகிற போது, அதாவது மெய்யுணர்வு என்கிற ஞானம் அரும்பும் பொருள் தொடர்பு விட்டு போம், அல்லது அதன் பயன் கிடைத்துவிடும். எனவே பிணக்கு ஒருபோதும் இருக்காது. பெரிய துறையிலேயே பிணக்குக்கு இடம் ஏது? அங்கே ஞானத்துக்குத்தான் குறைவேது. அருளுக்கும் ஞானத்துக்கும் உறைவிடமாக உள்ள ஆண்டவன் எந்த உயிர்களிடத்தும் அவற்றிற்கு பக்குவமில்லை என்பதற்காக பிணக்கு கொள்ளாமல் அவை எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் இணங்கி வந்து ஏற்ற தன் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள பெருமானுக்கு இவ்வாறு அருள் செய்யும் பண்பு சிறப்புரிமை போலும். அந்த பெருந்துறை பெருமானுக்கு இந்த அருள் தன்மை ஒரு சிறப்பு உரிமை. அவருக்கு இருக்கிற அந்த அருட்பண்பு, அருள் செய்கிற அந்த பண்பு அவருக்கு இருக்கிற சிறப்பு உரிமை. அவருக்கு வேற எதுவும் இல்லை. மற்றவங்க போல பிணக்கு கிடையாது. அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் இல்லாமல் மாறுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் ஏற்ற தாழ்வுகளெல்லாம் கருதாமல் ரொம்ப இணங்கிய தன்மையில் வந்து எப்பொழுதுமே நன்மை செய்து கொண்டிருப்பவர் பெருமான். அதனால் பெருந்தருளில் எழுந்திருக்கிற பெருமான் இவ்வாறு அருள் செய்யும் பண்பு அவருக்கு சிறப்பு உரிமை. அவருக்கு இருக்கிற உரிமைகளில் ஒன்று சிறப்பு உரிமை, அந்த அருள் பண்பு. உயிர்களிடத்திலெல்லாம் காணப்படுகிற இப்பிணக்கு நிலையை கடந்து நிற்கிற இயற்கை நிலையை கடவுள் என்று சொல்லுவதில் தவறு என்ன இருக்கிறது? இந்த உயிர்களிடத்துல தான் பிணக்கு இருக்கும், ஒருத்தர் பிணக்கு இருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் கடந்து நிற்கிற இயற்கை நிலையாகிய கடவுளுக்கு அப்படியெல்லாம் பிணக்கு இருப்பதற்கு வழி இல்லை. அதனால் அவர் உயர்ந்த நிலை இருக்கிற அந்த பிணக்குகளுக்கெல்லாம் அப்பால் இருப்பதனால அவர் இயற்கை நிலையை, அப்படி இருக்கிற அந்த இயற்கை நிலையை கடவுள் என்று சொல்வதில் அவர் எல்லாவற்றிலையும் கடந்து இருக்கிறார். இந்த உயிரிடத்தில் இருக்கிற அந்த பிணக்கு நிலையை கடந்து நிற்பதனாலே அவர் கடவுள் என்று சொல்லுவதில் ஒரு தவறும் இருக்க முடியாது. அப்படி சொல்ல மாட்டோம், இயற்கை என்று தான் சொல்லுவோம் என்று ஒரு சாரார் பிடிவாதமாக இருந்தால், சில பேர் என்ன சொல்கிறாங்க, கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை, அது ஒரு இயற்கை என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்களே, அப்படி தான் என்ன தவறு? அப்படி சொல்ல மாட்டோம், இயற்கை என்று தான் சொல்லுவோம் என்று ஒரு சாரார் பிடிவாதமாக இருந்தால் அது அவர்களுடைய விருப்பம், அப்படி சொல்லுகிறவருடைய விருப்பம். இயற்கை என்பதைப் போலவே கடவுள் என்ற சொல்லும் ஆண்பால் பெண்பால் முதலே எந்த பாலிலும் சேராமல் இருக்கிறது. இயற்கைக்கும் ஆண்பால் பெண்பால் கிடையாது. அதே போல கடவுள் என்ற நிலையிலும் ஆண்பால் பெண்பால் கிடையாது. அப்படி இயற்கை என்பதைப் போலவே கடவுள் என்ற சொல்லும் ஆண்பால் பெண்பால் முதலிய எந்த பாலிலும் சேராமல்
அதே பொருளில் தான் அமைந்திருக்கிறது. கடவுளுக்கு அப்படித்தான், இயற்கைக்கு அப்படித்தான். இயல்பானான் சாழேலோ என்கிறார் அடிகள் பிரிதோர் இடத்துல. இதைதான் மாணிக்க வாசகர் இன்னொரு இடத்துல சொல்லுகிற போது திருச்சாழல்ல இயல்பானான் சாழேலோ என்று பேசுகிறார். உன் நாமங்கள் பேசுவார்க்கு, அதாவது உன்னுடைய திருப்பெயரை ஓதுகிறவர்களுக்கு அவர் ரொம்ப உயர்ந்தல் இருக்கிறார். அந்த இயல்பாக அவருக்கு அருள் செய்ய இருக்கிறார். உன் நாமங்கள் பேசுவார்க்கு, உன் திருப்பெயர்களை ஓதுகிறவர்களுக்கு அவர் இயல்பான நிலையில் இருக்கிறார். வடிவம் இருந்தால் பெயர் இருக்கும். வடிவம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு பெயர் இருக்கும். இறைவனுக்கு தனித்த நிலையில் வடிவம் இல்லை. இறைவனுக்கு தனித்த நிலை வடிவம் கிடையாது. அருள் செய்ய வருகிற போது ஒரு வடிவில் வருகிறார், அது சோதி வடிவம், ஒளி வடிவம். இறைவனுக்கு தனித்த நிலையில வடிவம் இல்லை. எனினும் உலகில் நாம் காணும் வடிவமெல்லாம் அவன் வடிவமாகவே விளங்குவது. அவற்றுக்குத்தான் அவன் சக்தி ஊடுருவி இருத்தலின் காண்க. அப்படி இருக்கிறதெல்லாம் சக்தி ஊடுருவி இருக்கிறது. நாம் ஒரு வடிவமாக தான் காணுகிறோம். அதில் சக்தி ஊடுருவி இருத்தலின் காண்க. அது சக்தி ஊடுருவி இருப்பதனால அதை வடிவமாக நாம் காணுகிறோம். ஆகவே அவனுக்கு எத்தனையோ பெயர், ஒவ்வொரு பெயரும் இறைவனின் ஒவ்வொரு ஆற்றலையும் புகழையும் நினைப்பூட்டி கொண்டே இருக்கும். அவன் பொருள் சேர் புகழ் புரிதற்கு, அதாவது இடைவிடாது எண்ணுவதற்கு அது உதவி, அவையெல்லாம் உதவியாக இருக்கும். இனி ஈண்டு நாமங்கள் என்பது அப்பெயர்களை எல்லாம் எண்ணி அல்ல. இங்கே சொன்னார் பாருங்க, நாமம் அவருக்கு பேர் இருக்குதுன்னு அவர் பேரை சொல்லுவனுக்கெல்லாம் சொன்னார் பாருங்க. அதை சொல்றார். நாமங்கள் என்பது ஈண்டு பெயர் அப்பெயர்களை எல்லாம் எண்ணி அல்ல, அப்பெயர்களும் எல்லாம் சிறந்ததான ஐந்தெழுத்தை எண்ணிய. உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கியலாததோர் இன்பமே வரும் என்று சொல்றார். அந்த நாமம் என்பது பெயரை குறிப்பிட்டல்ல, அது ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சர மந்திரத்தை குறிப்பது. அதனால இன்று நாமம் என்று சொல்லுவது பெயர்களை குறித்து அல்ல, ஐந்தெழுத்தை எண்ணியே. இப்போ நாமம் என்று சொன்னால் அது பெயர்னு பொருள் இருந்தால் கூட இந்த இடத்துல அது பெயர் என்ற பொருள் இல்லை. பெருமானுடைய ஐந்தெழுத்து மந்திரமாகிய பஞ்சாட்சரமாக விளங்குகிற ஐந்தெழுத்தை எண்ணியே என்று சொல்லலாம். ஏனெனில் அது ஒன்றே அவனுடைய எல்லா ஆற்றல்களையும் அருளையும் செயல்களையும் அறிவிப்பாத ஆதலின் என்க. அந்த ஒன்றுதான் எல்லாவற்றையும் அறிவிப்பது. அந்த ஐந்தெழுத்து ஒன்றுதான் அவனுடைய எல்லா ஆற்றல்களையும் அவனுடைய அருட்செயல்களை எல்லாம் அறிவிப்பதாக இருப்பதனாலே அந்த ஐந்தெழுத்து தான் நம்ம நாமம் என்று சொல்லுகிறோம். நந்தி நாமம் நமச்சிவாயவே என்பது நம்முடைய ஞானசம்பந்தர் ஆருடைய பிள்ளையாருடைய வாக்கு. அதுவே அவன் சிறப்பு பெயராதலின் ஐந்தெழுத்து பெயரும் பலவாகும். அவற்றுள் அந்த ஐந்தெழுத்தும் பலவாக இருக்கிறது. அவற்றுள் பேசுவதற்கு உரியது தூல பஞ்சாட்சரம் எனப்படும். முதல் நிலை ஐந்தெழுத்து திருப்பெருந்துறையில் அடிகள் பெற்ற அருள்மொழி உபதேசமாகும். திருப்பெருந்துறையோர் பெற்றது தூல பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகின்ற அருள்மொழி உபதேசம். அது பலமுறை உச்சரிக்கப்படும் ஆதலின், அது நாமங்கள் என்று ஏன் பன்மையில சொன்னார்னா, பலமுறை அதை நம்ம உச்சரித்து கொண்டே இருப்பதனாலே அந்த நாமம் என்பதை நாமங்கள் என்று சொன்னார். அந்த நாமங்கள் என்பது பெயர்களை என்று கொள்ளாமல் அது பன்மை என்பது, அந்த பன்மையாக இருப்பதனாலே அந்த நாமம் என்பது ஐந்தெழுத்தை பலகால் சொல்லிக் கொண்டிருப்பதனாலே பலமுறை அந்த ஐந்தெழுத்தை உச்சரிக்கப்படும் ஆதலின் நாமங்கள் என்று பன்மையில் குறிப்பிடப்பட்டது. துன்பமே துடைத்து இணக்கிலாததோர் இன்பமே வரும். துன்பமே துடைத்து இணக்கிலாததோர் இன்பமே வரும். துன்பங்கள் அடியோடு போக்குகிற அடங்காத மேன்மேலும் மிகுந்து செல்லுகின்ற ஒப்பற்ற இன்பம் வந்து கொண்டே இருக்கும். துன்பமே துடைத்து இணக்கிலாததோர் இன்பமே வரும். துன்பங்கள் அடியோடு போக்கும் அடங்காத மேன்மேலும் மிகுகின்ற இன்பத்தை அது வழங்கும். அதனால் அது ஒப்பற்ற இன்பம் வரும். துடைத்தல் அடியோடு போக்குதல். துடைத்தல்னா அடியோடு போக்குதல் அர்த்தம். துடைப்பம் அடியோடு தூசு போக்குவது. அதனால தான் அதுக்கு துடைப்பம்னு பேர். மொத்தமாக துடைத்து எடுத்துடும். அதனால் அதற்கு துடைப்பம் என்று பேர். இணங்குதல், இணக்குதல்னா அடக்குதல்னு அர்த்தம். இணக்கிலாததோர் இன்பம், அடங்காத பேரின்பம், முடிவும் ஒப்புமில்லாத இன்பம் அது. உலகியலிலும் இன்பம் உண்டு. ஆனால் இன்பம் பின்னாலேயே துன்பமாயிருக்கும். உலகில் இருக்கிற இன்பங்கள் முதல்ல இன்பம் போல இருக்கும், ஆனால் பின்னால ஒரு துன்பம் அதனால வந்து சேரும். அருளியலில் தான் துன்பம் துடைத்த இன்பம் கிட்டும். அதாவது துன்பம் நீங்கிய இன்பம் கிடைக்கும். உலகியலில் பொருள்களின் ஆற்றலையே நம்மால் முழுதாக அறிய முடியவில்லை. உலகத்தில்
பொருள்களுடைய ஆற்றலை நம்மால முழுமையாக அறிய முடிவதில்லை. வான் வழி முதலிய நுண்ணிய பூதங்களின் ஆற்றலை நம்மால் அளக்க முடியுமா? வானத்தையோ அல்லது இந்த காற்று வெளியையோ நம்மால நுண்ணிய பூதங்களினுடைய ஆற்றலை நம்மால் அளக்க முடியுமா? அவைகளின் அளவு ஆற்றலும் அளவும் நமக்கு வரம்பற்றவைகளாக இருக்கின்றன. அதெல்லாம் முடிவில்லாத நிலையில நமக்கு தெரிகிறது. வரம்புகள் இவற்றின் ஆற்றல்களுக்கு மேலும் வரம்பற்ற ஆற்றல்கள் பல இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலான மூலமான ஆற்றலை உடையதையே நாம் கடவுள் என்று கொள்ளுகிறோம். இப்படி கடவுள் என்று சொன்னால் எல்லா விதமான மேலான ஆற்றல், மூலமான ஆற்றல், அதுதான் அந்த ஆற்றலுக்கெல்லாம் மூலம் எதுன்னா அந்த ஆற்றல் தான். அப்படி எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற ஆற்றல், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற ஆற்றல் உடையதை தான் நாம் கடவுள் என்று கொள்ளுகிறோம். உலகியல் பொருள்களில் இன்பங்களையே, அதாவது பின்னால துன்பம் விளைவிப்பினும் நாம் பெருமையாக எண்ணுகிறோம். உலகியல் நிலையில முதல்ல இன்பமா தெரியும், அதனால துன்பம் வரும். ஆனால் அதை நாம் முதல்ல கருதுவதில்லை, அதை இன்பமாவே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் கடந்த மூலப்பொருளான கடவுளின் இன்பம் எவ்வளவு பெரிதாக இருக்கும். அதை இணக்கிக் கொள்ள வரம்புபடுத்த இயலுமா? அதையெல்லாம் ஒரு வரம்பறைக்குறைப்படுத்த முடியாது, வரனுக்குள்ள ஒரு வரம்புக்குள்ள உட்படுத்த முடியாது. அதன் நிழலில் கூட துன்பத்துக்கு இடமில்லை. அந்த கடவுளால் வருகிற அந்த இன்பத்துக்கு துன்பத்துக்கு கொஞ்சம் கூட அந்த நிழல்ல கூட இடமில்லை. அதுக்கு அதன் நிழலில் கூட துன்பத்துக்கு இடமில்லை. அதனால்தான் அது துன்பம் துடைத்த இன்பம். துன்பமே துடைத்து, இது எங்கள் சித்தப்பா துன்பம் ஏது உடைத்து என்று பிரித்து சொல்வார். துன்பம் ஏது உடைத்து, துன்பம் அங்கே, துன்பத்துக்கு அங்கே இடமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவார். அதுபோல இங்கே அது துன்பம் துடைத்த இன்பம், துன்பம் நீங்கிய இன்பம். அது வெறும் இன்பம் மட்டும்தான் இருக்கும், அதனால துன்பம் வராது. நல்ல இனிப்பு சாப்பிட்றோம், சாப்பிடுகிற போது இனிப்பாக இருக்குது, பின்னால் அது சக்கரை நோயை மாறி போன போது துன்பம் வருது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. துன்பம் நீங்கிய இன்பம் நமக்கு இருக்கும். துன்பம் துடைத்த இன்பம் அது என்று குறிக்கப்படுகிறது. எம்பிரான் எம் ஆண்டவனே உனக்கிலாததோர் வித்து, அதாவது உலர்த்தப்படாதது எனினும், வழக்கத்திற்கு மாறாக உலர்த்தப்படாதது எனினும் முளைவிட்டு கொண்டிருக்கிற ஆணவம் என்கின்ற ஒப்பற்ற வித்தானது மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின், மேலும் விளையாதபடி என்னுடைய செயல்கள் அருளோடு ஒத்துப்போய்விட்ட பிறகு உனக்குதல் இல்லை. இந்த உனக்குதல்னா காய்ந்து போன ஒன்றில் வித்து வளராது, காய்ந்த ஒன்றில் செடி வளராது. அந்த விதை ஒன்று ரொம்ப இதுவாய்க்குமோ, காய்ந்து போனால் அதில் விளை வராது. அதுபோல அந்த உலர்த்தப்படாது இருக்கிற வித்து தான் விதை வரும். அதனால் இதில் உணர்ந்த பின்னும் அது உணர்ந்து அது ரொம்ப இது போச்சுன்னா அதில் விதை வளராது, வித்து வளராது, அது விளையாதபடி வந்துவிடும். அதனால் மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின், மேலும் விளையாதபடி என்னுடைய செயல்கள் அருளோடு ஒத்து போய்விட்ட பிறகு அதில் ஒன்று வராது. விதைகள் எல்லாம் உலர்த்தப்படும். உலர்த்தப்பட்ட விதைகளே முளைக்கும் தகுதி பெறும். அப்படி விளைக்கப்பட்ட அல்ல, உலர்த்தப்பட்டது, அதனால் முளைக்கு தகுதி பெறும். பிறவிக்கு வித்து ஆணவம், அது உலர்த்தப்படவில்லை எனினும் முளைக்கிறது. நம்முடைய பிறவி துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை இந்த ஆணவம் என்கிற மலமே. அது ஆணவம் பிடித்து போய் தடுமாறுகிறது என்பார். சில பேரை பார்த்தோன்னா ஆணவம் பிடிச்சு அலையறான் அவன் சொல்லுவாங்க. அது சொல்றார், ஆணவம் பிடித்து போய் தடுமாறுகிறது என்கிறார்கள். எனவே ஆணவம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதும், அது இருந்தால் தடம் மாறி, அதாவது நெறி தவறி போகிற நிலை உண்டாதல், தடம் மாறி நெறி போகிற நிலை உண்டும் என்பது தெரிகிறது அல்லவா? அப்படி எல்லா கண்மத்தையும் தொலைத்து கொண்டிருக்கின்றேன் என்கிறார்கள். அதனால் கண்மம் என்ற ஒன்று வினை, அதாவது வினை உண்டு என்று தெரியலாம். இவை இரண்டுமே பிறவியின் வித்தும் விளைவுமாகும். அந்த வித்து விளைவுமாக, அதுதான் விளைவாக இருக்கிறது. நமக்கு ரெண்டுமே, இந்த இரண்டுமே பிறவிக்கு வித்தாகும். ஆணவம் கண்மம் என்ற இரண்டுமே நம்முடைய பிறவிக்கு வித்துமாகவும் விளைவுமாகவும் இருக்கிறது. ஆணவம் என்பது உயிர்களை பற்றியுள்ள அறியாமை என்கிற மலம். ஆணவம் என்பது உயிர்களை இயல்பாக பற்றியிருக்கிற அறியாமை என்கிற மலம். அதை நீக்கவே இறைவன் அருளால் உயிர்களை பிறப்பிக்கிறான். அந்த அறியாமையை நீக்குவதற்குத்தான் நமக்கு உயிரை கொடுக்கிறான், அந்த உயிர்களுக்கு உடம்பை கொடுக்கிறான். அதை நீக்கவே இறைவன் அருளால் உயிர்களை பிறப்பிக்கிறான். பிறக்கும் உயிர்களுக்கு உரிய உலகம், உடம்பு, அகப்புற கருவிகள் மற்றுமுள்ள நுகர்பொருள்கள் எல்லாவற்றையும் அவன் மாயை என்னும் மூலப்பொருளிலிருந்து உருவாக்கி படைத்தல், அழித்தல் முதலிய ஐந்தொழில்களை புரிகிறான்.
நமக்காகத்தான், இந்த உயிருக்காக உடம்பு கொடுக்குறான். அந்த அறியாமை நீங்குவதற்காக, அந்த உயிருக்கு இருக்கிற அறியாமை நீங்குவதற்காக உடம்பை கொடுக்குறான். அந்த உடம்பை கொடுக்கிற போதே அந்த அந்த பிறவிக்கு வந்துட்டு தான் உடம்பு வருகிறது. அந்த உடம்புக்கு அனுபவிப்பதற்கு ஏற்ப உலகம், உலகப் பொருட்கள், நுகர்பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறான். அதெல்லாம் எதிலிருந்து கொடுக்கிறான்னா மாயையிலிருந்து, மூலப்பொருளாகிய மாயையிலிருந்து உருவாக்கப்பட்டு படைத்தல், அழித்தல் முதலிய ஐந்தொழில்களை புரிகிறான். இவ்வாறு உயிர்களின் பிறப்பு இறப்புகளுக்கு துணையாக இருக்கின்ற மாயையும் ஒரு மலமாகவே ஆண்டோர்களால் கருதப்பட்டது. இந்த பிறப்பு இறப்பு காரணமாக இருக்கிற அந்த மாயை கூட அது ஒரு மலம் என்று தான் கருதுகிறார்கள். ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றும் மலங்களாக சொல்லப்படுகிறது. அதனால பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கிற, துணையாக இருக்கிற அந்த மாயையும் ஒரு மலமாகவே ஆண்டோர்களால் கருதப்பட்டது. என்றாயினும் ஒரு நாள் உயிர்கள் அதன் பிடிப்பிலிருந்து கழல வேண்டி இருக்கிறது. எதையாவது ஒரு நாள் அதிலிருந்து வெளியில வரணும். அப்படி கழல வேண்டி இருக்கிறது. இனி வித்திலிருந்து முளை இரண்டாக பிரிந்து முளைப்பது போல ஆணவம் என்கிற வித்திலிருந்து நல்வினை, தீவினை என்கிற இரண்டு வினைகள் விளைகின்றன. ஆணவம் என்கிற விதையிலிருந்து நல்வினை, தீவினை என்ற இரண்டு வினைகள் தோன்றுகிறது. அவைதான் கண்மம் எனப்படும். அவைதான் கண்மம் என்று சொல்லப்படுகிறது. உயிர்களின் மேல் மேல் பிறவிகளுக்கு கண்மம் காரணமாக இருத்தலின் அதுவும் ஒரு மலமாக இருக்கிறது. அதனால உயிர்கள் பிறப்பதற்கு மேன்மேல் பிறவிகளுக்கு அது காரணமாக இருந்தனால அந்த கண்மமும் ஒரு மலமாகவே விளங்குகிறது. ஆக ஆணவம், மாயை, கண்மம் என்ற மூன்றும் மலங்களினால் ஒவ்வொரு உயிருக்கும் கட்டுப்பட்டு கிடக்கின்றன. அதனால உயிர்களெல்லாம் ஆணவம், மாயை, கண்மம் என்ற மூன்றாலும் கட்டுப்பட்டே இருக்கின்றன. காரணம் இல்லாமல் காரியமில்லை. இன்றைக்கு நோய் ஒன்று, பெரிய தொற்று நோய் வருகிறதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அதனால தான் அது காரியப்படுகிறது. காரணம் இல்லாமல் காரியம் உண்டு என்று எந்த அறிஞரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணம் பற்றி தான் ஒரு காரியம் நடக்கும். அதனால காரணம் இல்லாமல் காரியம் உண்டு என்று எந்த அறிஞரும் சொல்ல முடியாது. பிறவிக்கும் அதன் சூழல்களுக்கும் உள்ள காரணத்தை வினை என்ற பெயரால் நம்முடைய முன்னோர் வழங்கத் தொடங்கினர். அதனால அதற்கு வினை என்று சொன்னார்கள். அந்த சூழல்களுக்குள்ள காரணத்தை, சூழல்களுக்குள்ள காரணத்தை சொல்லுகிற போது வினை என்ற பெயராலே குறிப்பிட்டார்கள். இப்போது அப்பெயர் பிடிக்கவில்லை என்றால் வேறு பெயர் வைத்துக் கொள்ளலாமே ஒழிய அந்த காரணத்தை இல்லை என்று ஒழித்து விட முடியாது. அதனால அந்த ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்துக்கு நம்ம வினைன்னு சொல்றோம். அதை வினை என்று சொல் பிடிக்கலன்னா அதுக்கு வேற சொல் வைத்துக்கலாம் தவிர அது காரணமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. வினை அருளோடு ஒத்தால் ஆணவமாகிய வித்து மேலும் முளைக்காது. அந்த வினை என்கிற அந்த இது அருளோடு சேருகிற போது ஒத்து போனால் அந்த ஆணவமாகிய வித்து மிளக்காம போயிடும். பிறவி வாராது என்கிறார் அடிகள். வினை ஒத்தல் என்றால் என்ன? அப்போ வினை ஒத்த பின் அப்படின்னு அந்த பாட்டில் வருது. அந்த வினை ஒத்தல் என்றால் என்ன? உலகியலேயே நாம் பல்வேறு செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். உலகியல்ல பல்வேறு செயல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். உலகில் பிறந்து விட்டால் ஈடுபடத்தான் வேண்டும். ஆனால் அதிலேயே நிறைவு கொண்டு விடாமல் மேல் மேல் நிலைகள் உண்டா என ஆராய்ந்து, அப்படி உண்டென்று அறியப்பட்டால் மேல மேல ஆராய்ந்து இதற்கு மேல ஒரு நிலை இருக்கிறதா என்று மேலும் மேலும் ஆராய்ந்து கொண்டே இருந்தால், அப்படி உண்டு என்றால் அறியப்பட்டால் அந்நிலைகளை அடைவதற்கு பொருட்டு உலகியலை கடக்கிற முறையிலும் நம் செயல்கள் நிகழ்வது நல்லது தானே. இதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போறதுக்கு நாம் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிச்சா இதை விட்டுட்டு அதில் போறது, அதை கடந்து போறது நல்லது தானே. அருளோடு ஒத்துப்போவது எங்கனம்? அந்த அருளோடு எப்படி ஒத்துப்போவது? அங்கனம் கடக்கிற முறையில் உலகியலை கொள்வதுதான். அதாவது உலகத்தையும் உயிர்களையும் படைத்த ஆற்றலின் நோக்கத்துக்கு ஏற்றபடி நாம் செயல்களை செய்வது. ஒத்து சென்றுதன் திருவருள் கூடும் உபாயம். ஒத்து சென்றுதன் திருவருள் கூடும் உபாயம் அது அறியாமே என்று மாணிக்கவாசகர் பின்னால் ஒரு இடத்தில் சொல்லுகிறார். அப்படி செயலற்று போகிறவென்றால் செயலாற்றுகிற போது, அப்படி ஒரு குறிக்கோளுக்காக நாம் உலகியல்ல ஒரு குறிக்கோளுக்காக நாம் செயலாற்றுகிற போது அதனால் நேருகிற இன்ப துன்பங்களை பொருட்படுத்தாத நிலை உண்டாவதை நாம் அனைவரும் அறிவோம். நாம் ஒரு குறிக்கோளுக்காக செயல் செய்கிறோம், அதனால ஒரு இன்ப துன்பம் வரும். அதெல்லாம் பார்க்காம அந்த நிலையே நோக்கி நாம் போறோம் பாருங்க. அந்த நிலையில் இருக்க அனைவரும் அறிவோம். அப்படி ஒரு நிலை வரும், அதில் ஈடுபடாத பொருட்படுத்தாத நிலை வரும். ஆதலின் அருளியலில் இத்தகைய அடைவுக்கு ஏதும் ஐயமில்லை. வினைகளை செய்கிற போது உண்டாகும் இன்ப துன்பங்களை ஒன்றாக கொள்ளுகிற நிலையிலே வினை ஒத்த நிலை. அந்த வினைகளை செய்கிற போது நம்ம ஒரு செயல் செய்கிறோம்,
அந்த செயல்னால ஒரு இன்பம் வருது அல்லது துன்பம் வருது. இந்த ரெண்டையும் நாம் ஒரு நிலையில் வைத்து பார்க்கணும். அது அது திருவருள் நினைச்சுன்னு போகணும். அந்த வினை ஒத்த நிலை என்றும், எவ்வளவு நன்வினை பெருகியதோ நல்வினை பெருகியதோ அவ்வளவுக்கு தீவினை தேய்ந்து அடங்கியதே வினை ஒத்த நிலை என்றும், நல்வினையானாலும் தீவினையானாலும் இறைபணி என்னும் வகையில் ஒத்த மதிப்புடையவனை ஆதலினும் அந்நிலையிலேயே வினை ஒத்த நிலை என்றும் பலபட பொருள் சொல்வர். அதில் நல்வினை கூட கூட தீவினை குறையும் அப்படிலாம் சொல்லுகிறாங்க. அதை சொல்கிறார். அப்படி ஒத்த நிலை பண்ணுவார். அப்படி எப்படி இருந்தாலும் அருள் உணர்வோடு காரியம் செய்கிற போது நல்வினை தீவினைகளால் இன்ப துன்பங்கள் அளவும் செய்கிறவர்களை தாக்காமல் அற்றுப்போகிற நிலையை உண்டாக்கி விடுகின்றது. அருளில் வினை ஒத்துப்போவது என்பதும் வினை அற்றுப்போவது என்பதும் ஒன்றுதான். அதனால் ஒரு செயல் செய்கிற போது நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அது திருவருள் என்று நினைத்து கொண்டிருக்கணும். ஐயோ நன்மை வந்துட்டா மகிழ்ச்சி அடைகிறதும், துன்பம் வந்துட்டா துவண்டு போகிறதும் இல்லாமல் எது வந்தாலும் அது திருவருளால் வருகிறது என்று நாம் அனுபவிக்க கற்றுக்கொண்டால் அங்கே தான் நாம் ஒத்து போகிறோம்னு அர்த்தம். இன்பம் வருகிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதும், துன்பம் வருகிற போது அப்படியே துவண்டு படுத்துக்கிறது இல்லாமல் ரெண்டும் ஒரு நிலை இருக்கணும். காய்தல் உவத்தலகற்று என்பது போல இருந்தால் அப்போ தான் நாம் வினை அந்த ஒத்து போகிற தன்மைக்கு வந்து அர்த்தம். வினை ஒத்த பின் என்று சொல்லுகிற அந்த நிலைக்கு நாம் வரணும் என்று அந்த நிலையோட நாம் நிற்கணும். அப்படி இருந்தால் அதுதான் திருவருள் நிலைக்குன்னு அர்த்தம். இந்த நிலையில் இன்றைக்கு நம்முடைய அந்த சிந்தனை நிறைவு செய்யும் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு, எஞ்சிய பகுதிகளை நாளை பார்க்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு, அன்பர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.